வெறும் 4 மேடை தான் போட்டோம். பிரஸ் மீட்ல உட்காந்து கதறிட்டு இருக்கான். ஐயோ என்னை இப்படி பேசி விட்டாங்க, ஐயோ எங்க அம்மாவை இப்படி பேசி விட்டாங்க, ஐயோ என்னைய குருமூர்த்தியினுடைய வாரிசுன்னு சொல்லி விட்டாங்க. நான் தான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன், ராஜா நான் இன்னும் உன்னை கலாய்க்க ஆரம்பிக்கவே இல்லை, நான் இப்பதான் கிரவுண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கே இந்த கதறினாக்கா நான் கலாய்க்க ஆரம்பிச்சானாக்கா என்ன பண்ணுவேன்? குருமூர்த்தியோட வாரிசுன்னு சொல்லிட்டாப்ல யாரு, சீமான. அதுல பயங்கரமா கொண்டு வச்சிட்டாங்க. உண்மையிலே நானே அதுக்கு நான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை கண்மையான வண்டனங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். He is not only குருமூர்த்தி son, he is also மோகன் பகவத் son, he is also சாவர்கர் son. இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். நீங்க எப்படி குருமூர்த்தி வாரிசுன்னு மட்டும் சொன்னாக்கா அவனுக்கு கோவம் வருமா வராதா? குருமூர்த்திக்கு பிறந்தவனாக நேரடியாக அர்த்தத்தை புரிஞ்சுப்பியா? அறிவில் அவனுக்கு சோரத்துங்கிற வேற எதுங்கிறியா? இல்ல அப்ப எல்லாத்துக்குமே நேரடி அர்த்தமா எடுத்துக்கலாமா? அவன் தான் சொல்றான், மணிவண்ணன் எங்க அப்பான்றான், பாரத ராஜா எங்க அப்பான்றான், ரோட்ல போறவர் எல்லாரும் கொஞ்சம் வயசு எங்க அப்பா, இந்த இவர் எங்க அப்பா, இந்த இவர் எங்க அப்பா, அவர் எங்க அப்பா. அப்ப நேரடி அர்த்தம் கொள்ளாமாத? கோவை ராமகிருஷ்ணன் சொன்னா உனக்கு கோவம் வருதுன்னு சொல்றீங்க. உனக்கு உன்னை கோவப்படுத்துறதாண்டா இங்க வேலையே. ஆக்சுவலா அப்படி பேசுறவன் கிடையாது, நம்புங்க. சிரிக்க கூடாது. ஆனா உன்னைய பார்த்தா அவனுக்கு பேசணும்னு தோணுது. கோவை ராமகிருஷ்ணன் சொன்னோடனே கோவம் வருது. அவர் ராஜாஜிக்கு பிறந்தவரா? கோவம் வேற வருமா உனக்கு? சர்தான் வா பழைய உள்ளே ரைட்ரா, இனி எல்லா மெடலும் போட்ட வேண்டியதுதான். பாரதிய கடப்பார அவர் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றான். டேய் தமிழ் தேசியம்னு சொல்றேன். அந்த பீஸ் சமஸ்கிருதம் ஹிந்தின்னு பேசி தெரியுது பீஸ். அது அந்த பீஸுக்கு உனக்கு எப்படா முப்பாட்டன்? எனக்கு ஒரு டவுட். முப்பாட்டன்னாக்கா நீ கருத்து ரீதியா முப்பாட்டன்னு சொல்றியா? பாஸ் விட்டுன்னு நீங்க ஃபில் பண்ணக்கூடாது, இல்ல கொள்கை ரீதியாக முப்பாட்டன்னு சொல்ல வரையான்னு நான் கேட்கிறேன். இந்த பாரதி யாருன்னாக்கா உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் செய்வாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே. போலீஸ் வந்துட்டாரு, இப்ப போயிட்டானா? அச்சம் இல்லை போலீஸ் சார், நீங்க வர சார், இங்க பாருங்க லவ் லெட்டர் எழுதிருக்கேன் கொண்டாடி, நீங்க வர சார், அதெல்லாம் ஒண்ணு சார். அக்கா விஜயலட்சுமி அவர்கள் இருக்காங்கல்ல, மூத்த அண்ணியினுடைய கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் டீடைல கொஞ்சம் மறுவாசிப்பு செய்வோமா? ஏன்னா இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு மெயின் டிபேட்ல உட்கார்ந்திருக்கான். அங்க உட்கார்ந்து சொல்றான், எங்க அண்ணன் எப்ப மன்னிப்பு கேட்டாரு? எங்க அண்ணன் நாங்கள் மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம், எங்க அண்ணன் எங்கேயாவது மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது நீங்க காண்பிச்சுக்கினாக்கா இந்த சாட்டை சேனல் நடத்துறதை நான் விட்டுறேன் அப்படின்னு அவன் சவால் விடுறான். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவர் கொடுத்த அஃபிடவிட் இது, சீமானு போட்டுருக்கான சைமன்னு போட்டுருக்கானு தெரியல, எதுவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. தி பெட்டிஷனர் unreservedly apologizes, unconditionally apologizes அப்படினா என்ன அர்த்தம்? unconditionally apologizesனா நிபந்தனையற்ற மன்னிப்பை நான் கோருகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நினைக்கிறேன். இந்த காமிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? இல்ல இப்போ என்ன பண்ண போறேன்? இவங்க இப்படிதான் வீராவேசமா பேசுவானுங்க. மண்டியிடாத மானா விழுந்து விடாத வீரம் பானுங்க. முதல்ல போய் மண்டி போறதா இருக்கட்டும், முதல்ல போய் நெடுஞ்சான்களையாக பாப்பாங்கால்ல விழுந்து அவனுடைய நாக்கால நக்கறதா இருக்கட்டும், இவங்களை தட்டிக்கு ஆளே கிடையாது. அவங்க ஒரு விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துறான். இது பிரஸ் மீட்ல விபச்சாரி அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? இப்ப நாம திரும்ப அவன்கிட்ட கேட்கணும், அப்ப நீ ஆண் விபச்சாரனா? நீ விபச்சாரனா? நீ சீமான ஒரு ஜிகல்லோ தமிழில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீமான ஒரு ஜிகல்லோவா? இல்லைனாக்க இப்படி பண்ணலாம், பெண்பாளுக்கு விபச்சாரம் வைக்கிற மாதிரி ஆண் பாலுக்கு சீமான்னு வச்சிடலாம். எதுக்கு? வீரலட்சுமி அக்காவுடைய வீட்டுக்கார்ட்ட ஒரு தடவை அப்படிதான் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு அவர் சொன்னாப்ல, தம்பி நான் ரிங் எல்லாம் போட்டேன், டேட் எல்லாம், அவரு பாக்ஸர், அவரு கிளவ் எல்லாம் மாட்டி நிக்கிறாப்ல, நான் அவங்க கூட 2 கையில சண்டை போட மாட்டேன்ட்டு ஒரு கையில கிளவ் மாட்டிட்டு ஒரு கையில பின்னாடி தான் கட்டிப்பாங்கிறாப்ல. இதுக்கு மேல உலகத்துல எவனாவது அசிங்கப்படுத்த முடியுமா? இவர் கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, டுடே வியாழக்கிழமைக்கியா நோ ஃபைட்டுக்கியா, வெள்ளிக்கிழமைக்கியா மாமியாருக்கு திவசங்கியா நோ ஃபைட்டுக்கியா. நாங்க ரேடியேஷன் புழு ஹோட்டல்ல தான் தங்குவோம், அதெல்லாம் 40,000 எங்க பில்லு ஒரு நாளைக்கு. அந்த பில்லு கொடுத்தவன் திரும்ப கதறி ஓடியா போட்டான். திரும்ப அவன் கட்சியிலே போய் சேர்ந்துட்டான். கதறி ஓடியா போட்டான். 40,000 சீமான திட்டி ஓடியா போட்டான். கட்சி விட்டு வெளில வந்து திரும்ப அவங்க கட்சியில போய் சேர்ந்து நிக்கிறான். இது என்ன இளவு ஜென்மங்கள்னே தெரியல. அதுல எனக்கு ஜிம் இருக்கிற ஹோட்டல்ல தான் இவர் போய் சேருவாப்ல. உண்மையா சொல்றான், அந்த ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ் வரும். அதுல டம்பிள் அடிக்கிறதுனாக்கா மசிலுக்கு ஒர்க் அவுட் போனோம். என்ன ஈஸியா இருக்கிறது? இவர் பெரிய அர்னால்டு ஸ்வாஸ்நேகர், ஒரு நாளோட ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கவே மாட்டார். நீர்யானு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த நீர்யானம் 4 காலம் நடக்கும். ஒருவேளை அந்த நீர்யானம் 2 காலில் நடந்தாக்க அப்படி இருக்குமா? அதே மாதிரியா இருப்பான். இது வரைக்கும் தொங்கியாச்சா என்னத்தான் தின்னு தொலைவா. இவரு ஜிம் உள்ள ஹோட்டல்ல தான் பயந்துக்குவார். 40,000 ஒரு நாளைக்கு. இந்த அணில்கள் இருக்கானுங்களே கூப்பிட்டு, ஏண்டா கொள்கை தலைவர்னு பேசுற, இவன் இவ்வளவு தூரம் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கான், நீங்க ஏன்டா எதுவுமே பேச மாட்டீங்கன்னா? பாஸ் நாங்க களத்துல நிக்கிறவங்க கூட தான் பாஸ் நாங்க போட்டி போடுவோம், இவங்க எல்லாம் களத்துல இல்ல பாஸ். அப்படியா பாஸ்? இங்க வாங்க பாஸ், பார்லிமெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க பாஸ், அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் பாஸ், அவங்களும் களத்துல இல்லையா? நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. இவன் பிஜேபி RSS ஆல் இறக்கி விடப்பட்டிருக்கிற அடுத்த சீமான் விஜய். கூடிய சீக்கிரம் சீமான் என்ன பேசுறானோ அதை அப்படியே விஜய் பேசுவான், விஜய் கட்சியில் உள்ள பேசுவாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 9 மணிக்கு அப்படின்னு இந்த நிகழ்வு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் இங்கே வர்றதுக்கே 10:15 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நான் இல்லை, அதுக்கு காரணம் டிரைவர். எல்லா இடத்துலையுமே டிரைவர் தான் பிரச்சனையாக இருக்காங்க இல்லையா? சரி, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி 10:15க்காவது அந்த டிரைவர் கொண்டாந்து சேர்த்தார்ல, அதனால அவருக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லியாகணும்.
இல்லை 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 இல்லை, அந்த நன்றி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா டிரைவருக்கு நன்றி சொல்லணும்னாக்கா அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர் டிரைவருக்கு நன்றி சொன்னாதான் பொருத்தமாக இருக்கு. நாம் நன்றி சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. பெரியார் ஒருவர் தான் பெரியார் அப்படின்னு பேசுகிற இந்த தலைப்புக்கு நாம் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நன்றி சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பெரியாருக்கு எதிராக அவர் போட்ட கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கவுண்டர் அட்டாக் தான் நம்ம பண்ணோம். அதர்ம மனோஜ் அவர்கள் தாப்பேதிகா தலைமையில் சென்னையில் தொடர் கூட்டங்களாக வாரம் வெள்ளிக்கிழமை மண்டகப்படி போடுறது அப்படின்னு மண்டகப்படி போட்டோம். அதில் திராவிட இயக்கத்தை சார்ந்த பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லோரையுமே அழைத்து பேச வச்சோம். தோழர் பொலிகனாக இருக்கட்டும், தோழர் செந்தலை கௌதமன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய தோழர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே ஒரு மேடையில் ஏற்றி பேச வச்சோம். அவங்க போட்டது 15 வருடமாக அவன் மேடை போட்டு கதறிட்டு இருந்தான். பெரியாருக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பெரியாருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கான், திராவிட சிந்தனைகளுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கான். இந்த மேடையில் அவனை அவங்க இவங்கன்னு சொல்கிறது இந்த மேடைக்கு மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மேடைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் இவன் நான் பயன்படுத்திக்கிறேன். ஒருவேளை அது தவறாக இருந்தால் மூத்த தோழர்கள் என்னை மன்னிக்கணும். 10 வருடமாக மேடை போட்டு கதறிட்டு இருந்தான். நாம் போட்டது 4 மேடை தான், அவன் போட்டது 4000 மேடை. நம்ம என்னைக்காவது கதறி இருக்குமா அவன் மேடை போட்டதுக்கு? நம்ம வெறும் 4 மேடை தான் போட்டோம். ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கதறிட்டு இருக்கான். ஐயோ என்னை இப்படி பேசிவிட்டாங்க, ஐயோ எங்கள் அம்மாவை அப்படி பேசிவிட்டாங்க, ஐயோ என்னைய குருமூர்த்தியினுடைய வாரிசுன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு ஊடகங்கள் நிற்கும் பொழுது ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தவன் இதை சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். நான் தான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன், ராஜா நான் இன்னும் உன்னை கலாய்க்க ஆரம்பிக்கவே இல்லை, நான் இப்போ தான் கிரவுண்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இதுக்கே இந்த கதறினாக்கா நான் கலாய்க்க ஆரம்பித்தேனாக்கா என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு டீல் வேணால் வச்சுக்கலாம், உன்னுடைய மரணத்திற்கு நான் தான் காரணம்னு நீ லெட்டர் எழுதி வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அதுக்கப்புறம் வேணா நான் கலாய்க்கிறேன். அது வரைக்கும் நான் உன்னை கலாய்க்க மாட்டேன். இல்லை கலாய்க்கணும்னு மூடு வர்றதுக்கு முன்னாடி நீ எழுதினாக்கா நான் எப்படி உன்னை கலாய்க்கிறது? இதில் இந்த பெரியார் தான் பெரியார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பெரியார் என்பவர் பெரியாரா அல்லது இவர்கள் தான் பெரியார் அப்படின்னு கூட்டம் போட்டான். மாயவரத்தில் போட்டான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மறுநாள் அதே இடத்துல நம்ம சுபவியாவுடைய தலைமையில் தோழர் கருப்பழனியப்பன் அப்புறம் ரேவதி தோழரோட பேசியிருந்தாங்க. அப்படியே ஒரு கூட்டம் போட்டு உடனடியாக கவுண்டர் அட்டாக் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருந்தான். அதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், திராவிட கோட்டையை உடைப்பதற்கு பிராமண கடப்பாறையை கொண்டு வருவேன் அப்படின்னு பேசியிருந்தாப்புல. அப்போ நம்ம கேட்டேன், அப்போ உன் கடப்பாறை என்னப்பா ஆச்சு? உன் கடப்பாறை என்னாச்சு? தமிழ் தேசிய நான் சொன்னது தமிழ் தேசிய கடப்பாறை சொல்கிறேன். நான் இந்த அவைக்கு எந்த வகையிலையும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நான் பேச மாட்டேன். நான் கேட்டது உன்னோட கடப்பாறைங்கன்னாக்கா நீ தமிழ் தேசியம் கடப்பாறைன்னு ஒன்று 15 வருஷமா தீட்டினு இல்லை, 15 வருஷமா தீட்டிட்டு இருக்குல்லப்பா, அந்த கடப்பாறை எங்க? ஏன்னா அந்த கடப்பாறையை கொண்டு நீ திராவிட கோட்டையை உடைக்க முடியாது. ஏன்னா திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தையும் உள்ளடக்கி தான் திராவிடம் என்பது. தன்னுடைய இறுதி மூச்சு வரை தனித்தமிழ்நாடு கோரியவர் தந்தை பெரியார் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவருமே அப்படி கோரலன்னு நினைக்கிறேன். இறுதி மூச்சு வரை அவரை கேட்டார், தனித்தமிழ்நாடை கோரினார். திமுக பிரிஞ்சத்துக்கு ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு. அதுக்கப்புறம் தனித்தமிழ்நாடு அப்படின்னு பேசினாலே கட்சியையே கலைக்கக்கூடிய சட்டங்கள் வரும்பொழுதுதான் அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. அப்ப அதற்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு அண்ணா சொல்றாரு. ஆனா இறுதி மூச்சு வரை தந்தை பெரியார் அவர்கள் தனித்தமிழ்நாடு கோரியவர் தந்தை பெரியார். அப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிற கடப்பாறையை கொண்டு நீ திராவிடம்ங்கிற கோட்டையை உடைக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த தமிழ் தேசிய கடப்பாறையே அந்த திராவிட கோட்டைக்குள்ளதான் இருக்கு. அப்ப திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு அந்த ஆரிய பார்ப்பன பிராமண கடப்பாறை தான் ஆப்பனன்ட்டு. அந்த கடப்பாறையை வச்சு உடைக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். இவன் இல்லை, இவனுடைய தாத்தா, இவனுடைய கொள்ளு தாத்தா, ஏகப்பட்ட பேரை நம்ம பார்த்தாச்சு. ஏகப்பட்ட கடப்பாறையை பார்த்த கோட்டை தான் இந்த திராவிட கோட்டை. இவெல்லாம் சும்மா ஜுஜுப்பி பையன், சும்மா இவெல்லாம் சிப்ளி பையன். இவெல்லாம் இந்த பிராமண கடப்பாறையினுடைய மூத்த கடப்பாறை ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ராஜகோபாலாச்சாரன்னு ஒரு மூத்த கடப்பாறை ஒன்று இருந்துச்சு. அதையே பெரியார் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டாப்புல. இங்கே வா, இங்கே உட்கார், கல்யாணத்துக்கு கையெழுத்து போட்டு போவா, இங்கே வா சோறு தின்ட்டு பொண்ணு, அவருடைய கல்யாணத்துக்கு கையெழுத்து போட வச்சவர் தான் பெரியார். அந்த ராஜகோபாலாச்சாரிய இவங்களுடைய மிகப்பெரிய கடப்பாறையே ராஜகோபாலாச்சாரி தான். அதுக்கப்புறம் வேற எந்த கடப்பாறையும் இல்லை.
அந்த ராஜகோபாலாச்சாரிங்கிற கடப்பாறையே பெரியார் என்ன பண்ணாருனாக்கா, குலக்கல்வி திட்டம் கொண்டு வரும்பொழுது நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய படை கிளம்புது. நீடாமங்கலத்தினுடைய தோழம் ஆறுமுகம் அவர்கள், அந்த தோழர் ஆறுமுகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, தோழர் திருநீலகண்டன் அவர்கள் ஆய்வு செய்த நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. தயவு செய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க. அப்போதான் பெரியார் மட்டும் ஏன் பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பெரியார் பேர் நிறைய பேர் உழைச்சிருக்காங்கல்ல, அயோத்தாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், புத்தர் இருக்காரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில். ஆனால் பெரியாரை மட்டும் ஏன் பெரியார்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதற்கான விடை உங்களுக்கு நீடாமங்கலம் புத்தகம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு இஷ்யூவில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறோம், அதை ஒரு கவனப்படுத்துகிறோம், அரசுக்கு கொண்டு போகிறோம், அவ்வளோதான், அதோட ஒதுங்கிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீடாமங்கலத்தில் மிகப்பெரிய ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குது. அப்போதைய காங்கிரஸ் கட்சியினால் அது நடத்தப்படுது. நீடாமங்கலத்தில் உடையார்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையார், அந்த பக்கெட்டுக்கு மன்னார்குடியிலேருந்து இந்த பக்கெட்டு வலங்கைமானம் வரைக்கும் அந்த ஆளோட இடம் தான். அந்த கோயம்புத்தூர் சைடு முன்னாடி படங்கள் வரும், அந்த படங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம காடு தான் பாங்க இல்லை, அந்த மாதிரி மன்னார்குடியிலேருந்து வலங்கைமானம் வரைக்கும் அந்த உடையாருக்கு தான் முழுக்க எல்லா நிலமும் அவருக்கு தான் சொந்தம். அவர் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ சமபந்தி போஜனம் நடத்துகிறாங்க, அவங்க தான் கால் பண்ணுறாங்க, போயிட்டு தண்டோரா போட்டு சமபந்தி போஜனம் வாங்கன்ட்டு. அதுக்கு சாப்பிட போன பட்டியல் சமூகத்தை சார்ந்த உழைக்கின்ற தோழர்களை விறகு கட்டையால் அடித்து சித்திரவதை செய்து விரட்டுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாணிப்பால் சவுக்கடி கொடுக்கப்படுது. இத்தனை பேருக்கு சாணிப்பால் சவுக்கடிங்கிறது என்னங்கிறது தெரியும்னு எனக்கு தெரியல. சாணியை கரைச்சிருவாங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க அந்த ஜூஸை. எடுத்துட்டு வலுக்கட்டாயமாக அவங்க வாயில் புனலை வச்சு உங்களுடைய வயிறு நம்புற வரைக்கும் இந்த தொண்டை வரைக்கும் உங்களுக்கு ஊற்றி விட்டுருவாங்க. அதான் சாணிப்பால். அப்புறம் கட்டி போட்டு சவுக்கால் அடிப்பாங்க, மொட்டையை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி. இந்த சாணிப்பால் ஊற்றுனதுல நிறைய தோழர்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது. அதை வெளிக்கொண்டு வந்தவர் நீடாமங்கலத்தை சார்ந்த ஆறுமுகம் தோழர், திராவிட கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் விடுதலை பிரசுரமாகுது, பெரியார் அதுக்குள்ளே போகிறாரு. அந்த கேஸை என்னவாக கொண்டு போனார் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் புத்தகத்தை வாங்கி படிச்சுங்க. வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் ஓட்ட முடியும். அதனால பெரியார் மட்டும்தான் ஏன் பெரியார் அப்படின்னாக்கா, இதற்காகத்தான் பெரியார் மட்டும்தான் பெரியார்னு சொல்றோம். இந்த பெரியார் என்கிற பட்டம் 1938 சென்னையில பெண்கள் எல்லோரும் சேர்ந்து, பெண்கள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரியாருக்கு கொடுத்த பட்டம் தான் பெரியார். அப்ப 1938க்கு முன்னாடி பெரியாருங்கிற பட்டம் இல்லையா அப்படின்னாக்கா இல்ல. பெரியார அதுக்கு முன்னாடியே பெரியார்னு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 38 எப்படி புதுசா பட்டம் கொடுத்தாங்கன்னாக்கா, அப்ப அந்த பட்டம் கொடுக்கும் பொழுது அந்த பெண் தலைவர்கள் சொல்றாங்க, இதற்கு முன்னாடி ஐயாவை ஈவேரா பெரியார் அல்லது பெரியார் ஈவேரா, ராமசாமி பெரியார், பெரியார் ராமசாமி இப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் ஐயாவை ராமசாமி பெரியார் என்றோ, பெரியார் ராமசாமி என்றோ, ஈவேரா பெரியார் என்றோ, பெரியார் ஈவேரா என்றோ நம்ம அழைக்க கூடாது, அவரை இனி பெரியார் என்று மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்பதை அந்த கூட்டத்தில் தான் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியாரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் என்று சொன்னது அங்க உள்ள பெண்கள் தலைவர்கள்லாம் ஒன்று கூடி எடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பட்டமாக வழங்கப்பட்டது. அதனாலதான் அதுக்கப்புறம் பெரியார் ராமசாமி என்றோ ஈவேரா பெரியார் என்றோ யாரும் அழைக்கிறதுல, பெரியார் என்று மட்டும் அழைத்தார்கள். அதனாலதான் பெரியார் மட்டுமே தான் பெரியார் என்பதற்கான வரலாற்று தரவு இது. இப்ப அவன் வச்ச போட்டோவுக்கு ரொம்ப மயிலாடுதுறையில அதுல அவர் அந்த 63 நாயன்மார்கள் மாதிரி ஒரு 63 போட்டோவா நம்ம வச்சிருந்தான். 69 நினைக்கிறேன், அவனுக்கு தான் பிடிக்கும். அதுல இல்ல 90 தானே போடுவோம். 90 போட்டோவா நம்ம வச்சிருந்தாங்க. அதுல அந்த போட்டோ பார்த்தோம்னாக்க நான் பிராமண கடப்பாறைன்னு சொன்னோன்னே எட்டி பார்த்தோம்னாக்கா பூரா நம்ம கடப்பாறைகளாக இருக்கு. யார்? நம்ம ஐயா வஉசி, மறைமலையடிகள், அப்புறம் பெரியார் கூட இருந்தவங்க அல்லது பெரியார் அவங்க கூட இருந்தவங்க, இப்படியாப்பட்டவர்களுடைய போட்டோவா இருக்கு. 1-2 போட்டோ மட்டும்தான் புல்லுருவிகள் போட்டோ. நம்ம புல்லுகட்டு மீசா இருப்பாப்புல இல்ல, மாப்போசி, மன்னனகன் மாப்போசி, அவரு போட்டே இவரை எங்கடா நீ வச்சிருக்க, இந்த கடப்பாறை செல்லாது பாப்பானை தூக்கி போட்ட கடப்பாறை நீ எங்கடா திரும்ப பட்டத்திட்டு கொண்டு வர. உள்ள பார்த்தோம்னா மாப்போசி, அதெல்லாம் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அவங்க மாமனார் காளிமுத்து போட்டோ இடத்துல சொல்லிட்டான். மாமனார் போட்டோ என்னடா சரி, மாமனார் போட்டோ இருந்துட்டு போட்டோம். காளிமுத்து யாருனாவது தெரியுமா? திராவிட கோட்டையை உடைக்க போறங்கிற அவர் இருந்தது திமுகவிலையும் அதிமுகவிலையும், இந்த திராவிட கட்சிகள்ல தான் அவர் பயணிச்சது. மொழிப்போர்ல அவருடைய மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. திராவிட பண் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காப்புல அவரு. அவரை கொண்டு போய் போட்டுக்கிட்டு இவரை வச்சு நீ எப்படி திராவிட கோட்டையை உடைப்ப நீ? அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் மிஸ்ஸிங். யாரோட போட்டோன்னு சொல்லுங்க? டிரைவரோட போட்டோ. அது மட்டும்தான், அவரோட போட்டோ மட்டும் தான் மிஸ்ஸிங்.
எனக்கு தெரிஞ்ச அடுத்த கூட்டத்திலையும் பெரியார் அந்த அவரு பெரியவர்னு சொல்லி சில போட்டோக்கள் வைக்கிறாங்கல்ல, அதில் எனக்கு தெரிஞ்ச அடுத்தது பெரியார் இவர் டிரைவருடைய போட்டோ வந்து நினைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா பாரதிதாசனுடைய போட்டோ. பாரதிதாசன் தன்னுடைய இறுதி மூச்சு வரை பெரியாருக்காக எழுதியவர், பெரியாருக்காக பேசியவர். இந்த தினத்தந்தி ஓனர் இருக்காரு பாருங்க, அப்போ உள்ள சீமானவர், அவர் இந்த மாதிரி தான் பெரியாருக்கு எதிராக பேசிட்டு இருக்கும் பொழுது பாரதிதாசன் கவிதை எழுதுறாப்புல, இந்த ஆளு சரியில்லை, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அப்படி, அதனால இவர் இதுக்கு மேல உடப்படாது, இவர் அடிச்சு விரட்டணும்னு எழுதுறாப்புல கவிதை வடிவில். யார தினத்தந்தி ஓனர் ஆயத்தனார் இருக்காருல்ல, அவர் லிட்டரலா கவிதையில பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார், எழுத ஆரம்பித்திருக்கிறார். இது அப்படியே விட்டோம்னாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து, திராவிடம் என்கிற கொள்கைக்கு ஆபத்து, இந்த ஆதித்தனாரை நாம் அடித்து விரட்ட வேண்டும் என்று சூளுரைக்கிறார் பாரதிதாசன். நீ அந்த பாரதிதாசனை கொண்டு போய் போட்டுக்கிட்டு இவரை வச்சு எப்படா நீ திராவிட கோட்டையை உடப்ப அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே, நம்ம இவன் இருக்கான் பாருங்க, நம்ம கரிகஞ்சி, அவனுக்கு சாணாவும் வராது ஷாவன்னாவும் வராது, பார்த்துருக்கீங்களா? அவன் வந்து நாங்கள் வந்து பாரதிதாசன் வந்து முன்னாடியே இறந்து போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் லேட்டா ஐயா இறந்திருந்தாருனாக்கா, பெரியார் இறப்பதற்கு அப்புறமாக பாரதிதாசன் இறந்திருந்தார். பாரதிதாசன் மறுவாசிப்பு செஞ்சிருப்பார் பெரியாரை. மறுவாசிப்பு செஞ்சு பெரியார் வந்து மொழிப்போர் நிலைப்பாட்டில் வேற மாதிரி நிலைப்பாடு எடுத்தாரு. அதனால பாரதிதாசன் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தாருன்னா பெரியார் நிலைப்பாட்டை பார்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருப்பாரு. இன்னைக்கு எங்க என்ன சீமான் பேசுறது மாதிரி பாரதிதாசன் பேசியிருப்பாரு அப்படின்னு வெக்கமே இல்லாம இந்த பாயிண்டை தூக்கிட்டு வர்றான். எனக்கு பாரதிதாசன் இருந்தது 1964 ஏப்ரல் 21 நினைக்கிறேன், வருடம் கரெக்ட் 1964. ஐயா இறந்தது 73. மொழிப்போர் வந்தது 1965. பக்தவச்சலம் ஐயா தான் கொண்டு வந்தது. அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க பராசக்தியில. அப்ப மொழிப்போர்ல பெரியாருடைய நிலைப்பாடு வேறவாக இருந்தது அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை திட்டமிட்டு இந்த கும்பல் பரப்பி கொண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரியார் எங்கேயாவது ஹிந்தியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அமைப்பினுடைய ஆவணத்தில் எழுதியிருக்காரா? உன்னைய மாதிரி உன் ஒன்ன எழுதியிருக்கான்ல ஆவணத்தில், மும்மொழி கொள்கை வேண்டும்னு அந்த கட்சியினுடைய ஆவணத்தில் எழுதியிருக்கான். அதே மாதிரி பெரியார் அவர்கள் எங்கேயாவது மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? ஹிந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? ஹிந்தி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அதற்கு எதிராக போராடி இருக்கிறார். அப்ப அந்த மொழிப்போர்ல பெரியாரோட நிலைப்பாடு என்ன, இவங்க சொல்ற நிலைப்பாடு என்னங்கிறது நம்ம ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஆனாலும் இந்த முண்டக்கலை பையன் தூக்கிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அஜெண்டா. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட தொடர்ந்து இந்த பொய் வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தவங்களுக்கு, அதற்காக அவங்களுக்கு காசு கொடுக்கப்படுது, அவங்களுக்கு எலும்பு துண்டுகள் வீசப்படுது, அதனால அவங்களுக்கு அந்த நாய்கள் குலைச்சு கொண்டிருக்கும். அப்ப மொழிப்போர்ல பெரியார் வந்து மாறி நிலைப்பாடு எடுத்தாரு. அதற்கு முன்னாடியே பாரதிதாசன் இறந்து போட்டார், 64 இறந்து போட்டார், 65 மொழிப்போர் வருது. அப்ப பாரதிதாசன் இறக்காம இருந்திருந்தாருன்னா 65 மொழிப்போர்ல பெரியாருடைய நிலைப்பாட்டை முன்வைத்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி பெரியாரை மறுவாசிப்பு செஞ்சு, பாரதிதாசன் மறுவாசிப்பு செஞ்சு அவர் பெரியார்கிட்ட இருந்து மாறுபட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்கு பதில் நம்ம அப்புறம் கொடுக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். பாரதிதாசன் உயிரோடு இருந்திருந்தால் நிலைப்பாட்டை மாத்திருப்பாரு, மறுவாசிப்பு செஞ்சிருப்பாருங்கிற. பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தா நீ எல்லாம் முதல்ல பேசியிருப்பிய. நீ பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தா நீயோ உங்க நொன்னனோ இந்த மஞ்சப்பொடி மாமா போயிடும் பேசியிருப்பீங்களா? சண்டை அங்க உக்கிரமா உச்சத்துல நடந்துட்டு இருக்கு சண்டை. எங்க ஈழத்துல இவன் மதுரையில ரூம் போட்டு உச்சத்துல இருக்கான் விஜயலட்சுமி கூட. இந்த பரதேசி நாய் வந்து பாரதிதாசன் உயிரோடு இருந்தாருன்னா மறுவாசிப்பு செஞ்சு பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட்டு சொல்றான். பிரபாகரன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நீ முதல்ல பேசியிருப்பியா? துப்பாக்கியே தொண்டைகளை வரைக்கும் இறக்கிருப்பார் உடனே, முதல்ல கொண்டு உனக்கு தான் இருந்திருக்கும். இவன் வந்து அப்ப வந்து மறுவாசிப்பு செய்யணும். சரி, மறுவாசிப்பு செஞ்சிருவோம். அவன் செய்யற மாதிரி அவங்க மறுவாசிப்பு செய்யறாங்களே. ஏன்னா முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் மேடையில் இருக்கிறாரு, இன்னும் பெரியாரி அமைப்பை சார்ந்த தோழர்கள் எல்லாம் அந்த மேடையில் இருக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வந்து பெரியார் தான் பெண்களுக்கு உரிமைகள் வாங்கி கொடுத்தார். ஏன்னா விமானம் ஓட்டுகிறார்கள், வாகனம் ஓட்டுகிறார்கள், விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள். எதுக்கு கத்துற? விமானம் ஓட்டுறாங்க, பெண்கள் விமானம் ஓட்டுறாங்க, டீச்சராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் இதை செய்தார் அப்படிங்கிறது. அது எதுக்கு தொண்டைக்குழி வரைக்கும் எதுக்கு விமானம் ஓட்டுகிறார்கள் இப்படின்னு பேசிக்கிட்டு தான். இப்போ மேடையில் பெரியாருடைய ஃபோட்டோ இருக்கும். அப்போ முழுக்க பெரியார் ப்ளஸ் பிரபாகரன் அப்படின்னு தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாளோட பார்த்தோம்னாக்கா பெரியார் போட்டோ நகருது, அங்கே காளிமுத்து போட்டோ வருது, அங்கிட்டு பிரபாகரன் போட்டோ போகுது, ஹிட்லர் போட்டோ வருது. இது என்ன காம்பினேஷன் தான்? இது கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரை தலைமையாக ஏற்றுக்கொண்டோம்னு சொன்ன அதே
அந்த கும்பல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐயா பெரியாரை நாங்கள் மறுக்கலை, அவருடைய தியாகங்களை நாங்கள் மறுக்கலை, அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்சது அது நாங்கள் மறுக்கலையே, அது நாங்கள் ஐயாவை நாங்கள் இனிமேல் மறுக்கலை. ஐயா தலைவரை ஏற்றுக்க முடியாத தவிர எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஐயாவை ஏற்றுக்கிறோம், ஐயா எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு பேசினான். அப்போ எந்த இடத்துல இருந்து எங்கே நகர்றாங்கனாக்கா, பெரியார் எங்களுடைய தலைவர், அவருக்கு மட்டும் இல்லை பிரபாகரனுக்கே அவர் தான் தலைவர்னு பேசியிருக்கான். அந்த பெரியாரனுடைய கைத்தடி தான் ஈழத்திலே கால ஓட்டத்திலே பிரபாகரன் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய கையில் துப்பாக்கியாக துவக்காக மாறியது அப்படின்னு பேசினவன். ஈழ ஓட்டத்திலே கால ஓட்டத்திலேன்னு ரைமிங்கா பேசினவன். அப்ப இவனுக்கு மட்டும் இல்ல, இவன் தலைவராக வரித்து கொண்ட பிரபாகரன் அவர்களுக்கும் பெரியார் தான் தலைவர் அப்படின்னு பேசினவன் எங்க நகர்றானாக்கா, அது ஐயாவை நாங்கள் தலைவராக ஏற்றுக்க முடியாது, ஐயோ வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், வழிகாட்டிங்கிற இடத்துக்கு நகர்றான். அப்புறம் எங்க நகர்றான்னா, அது பெரியார் மட்டுமே போராடினான்னு சொல்ல முடியாதுல்ல, என்ன தம்பி அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல, பெரியார் மட்டும்தான் போராடினா அவன் அங்க இருக்கிறான், பெரியாரும் போராடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்ப அங்கேருந்து இங்க நகர்றான். இப்ப எங்க நகர்ந்திருக்கான்னாக்கா, இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கான். திராவிட கோட்டையை தகர்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கான். அது ஏன்டா அந்த நகர்வுனாக்கா, நாங்க வந்து மறுவாசிப்பு செஞ்சோம், நாங்க வந்து பெரியார மறுவாசிப்பு செஞ்சோம். அந்த மறுவாசிப்புல எங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிச்சு, பெரியாரோட நிலைப்பாடு மாறுதலாக இருக்கிறது, அதனால மறுவாசிப்பு செஞ்சு நாங்க நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் மறுவாசிப்பு செய்யறோம். நாங்க என்ன மறுவாசிப்பு செய்யறோம்னா, அக்கா விஜயலட்சுமி அவர்கள் இருக்காங்கல்ல, அக்கா இல்ல நமக்கு அண்ணியர், அவங்க அவர் அண்ணன்னாக்கா அவங்க மூத்த அண்ணி தானே நமக்கு. இப்ப மூத்த அண்ணியினுடைய கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் டீட்டெயில கொஞ்சம் மறுவாசிப்பு செய்வோமா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனது நாம இல்ல, அந்த பாலியல் குற்றவாளி தான், அந்த பாலியல் பொறுக்கி தான் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனது. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் மறுவாசிப்பு செய்வோம். ஏன்னா இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்ல உட்காந்துருக்கான். அங்க உட்காந்துட்டு சொல்றான், எங்க அண்ணன் எப்ப மன்னிப்பு கேட்டாரு, எங்க அண்ணன் வந்து நாங்கள் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம், எங்க அண்ணன் எங்கேயாவது மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது நீங்க காண்பிச்சுக்கினாக்கா இந்த சாட்டை சேனல் நடத்துறதை நான் விட்டுறேன், இந்த அரசியல் தளத்திலேருந்து நான் வெளியேறிடுறேன் அப்படின்னு அவன் சவால் விடுறான். சரி அப்ப நம்ம ஆதாரத்தை மறுவாசிப்பு செய்யணும்ல, அவனுடைய பாஷையில சொல்லணும்னாக்க மறுவாசிப்பு கருகஞ்சி பாஷையில. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவர் கொடுத்த அஃபிடவிட் இது. இறுதியா சுப்ரீம் கோர்ட்ல சீமானுடைய சைனு கீழே இருக்கும் பாருங்க, சீமானு போட்டிருக்கானா சைமண்ணு போட்டிருக்கானு தெரியல, எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுல அவர் கொடுத்த அஃபிடவிட், அந்த அஃபிடவிட்டை நான் வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் வக்கீலுக்கு அனுப்பி நான் நினச்சது சரிதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்டையும் அனுப்பி, எப்பா இது என்னப்பா இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் படிச்சிருக்க, நான் நினைக்கிறது சரிதானான்னு கேட்டு கன்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதில் தி பெட்டிஷனர் unreservedly apologizes for any pain or hurt that has been caused to the respondent number 2 as a consequence of his words or actions. The petitioner herein unconditionally withdraws all statements and allegations that have been made by him against the respondent number 2. அப்படின்னா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், உங்களை குறித்து நான் பொதுவெளியில் பேசியது எழுதியது அனைத்துமே தப்பு தான், நான் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அன்கண்டிஷனலி அப்பாலஜைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்கண்டிஷனலி அப்பாலஜைஸ்னா நிபந்தனையற்ற மன்னிப்பை நான் கோருகிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன் இல்லையா. அன்கண்டிஷனலி அப்பாலஜி, இது அவங்க கொடுத்த அஃபிடவிட் தான். அன்கண்டிஷனலி அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ பொதுவெளியில் அந்த விஜயலட்சுமி அவர்கள் குறித்து இவன் சொன்னதற்கு பார்த்தீங்களா, நான் என்ன காலேஜ் போகிற பொண்ணை தூக்கிட்டு போய் நான் கற்பழிச்சேனா, அல்லது குச்சிக்குள்ளே இருந்த பொண்ணை கூட்டு போய் கருவக்காட்டுக்குள்ளே வச்சு நான் கசம்சா பண்ணனா அப்படின்னு நம்ம கற்பழிப்புங்கிற வார்த்தை கற்புங்கிற வார்த்தை நம்ம ஏற்றுக்கிறதுல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் கோட் பண்ணி தான் பேசுகிறேன். ஸோ அப்படிலாம் பேசிட்டு அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னான், அவங்க வந்து ஒரு விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். இது ப்ரெஸ் மீட்டில் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மன்னிப்பு கேட்குறாப்புல. அன்கண்டிஷனலி அப்பாலஜைஸ், நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் தவறு தான், அது அவங்களுக்கு வலியையோ மன வருத்தத்தை கொடுத்துருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற மன்னிப்பை நான் கோருகிறேன் இந்த காமிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இல்லை இப்போ என்ன பண்ண போகிறேன்? மன்னிப்பு கேட்டாரே எங்கள் அண்ணன் அப்படிங்கிற ஆதாரத்தை காமிச்சிட்டாக்கா சாட்டை சேனல் நடத்துறதை விட்டுறேன், அரசியல் தளத்தை விட்டு விளைக்கிறேன்னு சொன்னில. இந்த இருக்குப்பா பொதுவெளியில் எல்லாரும் போட்டு பேசியாச்சதை, இது வந்து யாரும் மறைச்சு வைக்கல. பெரியார் இதை பேசினார் அதை பேசினார்னு பேசுவான், ஆதாரத்தை கொடுறானாக்கா ஆதாரத்தை நீ கொடுப்பான். என்னடா அது கொடுமையா இருக்கேன்டா, நீ தானடா சொன்ன, நீ தானடா ஆதாரத்தை காமிக்கணும், கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா,
அப்போ நாம் என்ன பண்ணோம், இது ஒயிட் டாக்குமெண்ட் தான், யாரை வேணாலும் இதை அக்சஸ் பண்ணலாம். எடுத்து நம்ம பொதுவெளியிலையும் மனோஜாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாருமே இதை பகிர்ந்தாச்சு. சாணியை கரைச்சி முகரில் ஊற்றி அடிக்கலை, அது ஒன்று மட்டும்தான் குறை, பாக்கி எல்லாத்தையும் இதில் செஞ்சாச்சு. எப்பா இந்த அதுக்குப்பா நீ மன்னிப்பு கேட்டதுன்னு. இவனுங்க இப்படி தான் வீராவேசமாக பேசுவானுங்க. மண்டியிடாத மானா விழுந்து விடாத வீரம்பானுங்க. முதல்ல போய் மண்டி போடுறதா இருக்கட்டும், முதல்ல போய் நெடுஞ்சான்கடையாக பாப்பாங்காலில் விழுந்து அவனுடைய காலை நாக்கால நக்கிறதா இருக்கட்டும், இவங்களை தட்டிக்கு ஆளே கிடையாது. ஒருத்தர் இருக்காரு, அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, சாவர்கர்னு. அவர் பயங்கரமான ஆள், தெரியல உங்களுக்கு. புது ஷூவை பார்த்தாக்கா டென்ஷன் ஆடுவாப்புல, அவ்வளோதான். அதை இந்த ஷூவை பதம் பார்க்காம விட மாட்டாப்புல. அதுவும் பூட்ஸ்னாக்கா அவ்வளோதான், ஐயோ ஹெவி டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாப்புல, ஓவர் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாப்புல பூட்ஸ்னாக்கா. அவருக்கு ஏதோ அது மேலே அவருக்கு ஒரு லவ். அந்த வாரிசு தான் இவன். யாரு, நம்ம இந்த பாலியல் பொறுக்கிருக்கானே, பாப்பானுடைய காலை நக்கி பிழைப்பதில் இவனை விட தட்டிக்கு ஆளே கிடையாது. இவன் வந்து மண்டியிடாதமான நான் டெய்லி மேடை நாங்கள் போடுற மேடெல்லாம் சொல்கிறோம், டே நாங்கள் இந்த இடத்துல தான் மேடை போடுறோம், நீ வா நேராக மேடைக்கு வான்னு நம்ம சொல்கிறோம். எல்லா மேடையிலும் சொல்கிறோம், ஏப்பா இந்த மேடை தான்ப்பா, இந்த இடத்துக்கு வர்றோம்ப்பா. நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் குறிச்சிட்டோம். நான் பேசுகிறேன், அதர்மம் மனோஜ் பேசுகிறாப்புல. மனோஜ் அவங்க வீட்டு அட்ரஸே போட்டாப்புல, எப்போ அடிக்க வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க, டைம் ஆகுது, நான் வர வேலையெல்லாம் விட்டு உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வந்து தொலைங்கடா அப்படின்னு. நம்மளை நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம், நான் நாம் தமிழர் கட்சியே இல்லையேங்கிறான். நேற்று காரில் வரும்போது கூட நம்ம தோழர் ஜோதி தோழர்கிட்ட நிறைய ஆடியோக்கள் போட்டு காமிச்சேன். அந்த அட்டகத்திகளோட ஆடியோக்கள் நிறைய போட்டு காமிச்சேன். கால் பண்ணுவானுங்க, நீங்கள் திரும்ப கால் பண்ணீங்கன்னாக்கா அவ்வளோ சரண்டர். அந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் லெட்டரோட கையில் வந்துருவானுங்க. பாப்பாங்காலம் மட்டும் இல்லை, நம்ம காலையை வைக்கி நடந்துருவானுங்க. ஐயா நான் இங்கே வேற பாஷு, இது கியா பியா, இது இவர் கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, டுடே வியாழக்கிழமை கியா நோ ஃபைட்டு கியா, வெள்ளிக்கிழமை கியா மாமியாருக்கு திவசங்கியா நோ ஃபைட்டுக்கியா அப்படின்னு ஒரு படத்தில். அந்த மாதிரி நம்ம வீரலட்சுமி அக்காவுடைய வீட்டுக்கார்ட்ட ஒரு தடவை அப்படிதான், இவன் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு தான். அவர் சொன்னாப்புல, தம்பி நான் ரிங்கெல்லாம் போட்டேன், டேட்டு இதெல்லாம். அவர் பாக்ஸர், அவர் க்ளவ்வெல்லாம் மாட்டி நிற்கிறாப்புல, விடிய போட்டு அந்த அக்காவை விடிய போடுது பாருங்க, க்ளவ்வெல்லாம் மாட்டி நிற்கிறாப்புல. டேட்டு நீ சொல்லி தானே டேட்டு குறிச்சா பாரு. அதுவும் அவர் எவ்வளோ நக்கல் பிடிச்சாரு பாருங்க. நான் அவங்க கூட 2 கையில் சண்டை போட மாட்டேன்ட்டு ஒரு கையில் க்ளவ்வை மாட்டிட்டு ஒரு கையில பின்னாடி தான் கட்டிப்பாங்கிறாப்புல. இதுக்கு மேலே உலகத்தில் எவனாவது அசிங்கப்படுத்த முடியுமா? நீ முதல்ல எல்லா போஸ்டர்லையும் மண்டியிடாத மானா வீழ்ந்து விடாத வீரம்னு போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படிதான் பேசுவானுங்க, டக்குன்னு ஓடிடுவானுங்க. ஐயோ இவனுங்கள இந்த அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பையமா, இவங்க இருளவே வேணாம், இவனுங்க பகல்லையே அரண்டடிச்சு தான் ஓடுவானுங்க. இதை இப்போ சொன்னோடனே அவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் எங்க அண்ணன் மட்டும் மன்னிப்பு கேட்கல, விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமாப்பானுங்க. அதனால தான் நான் அவங்களுடைய அஃபிடவிட்னு சேர்த்து எடுத்து வந்திருக்கேன். இது வந்து அவங்களுடைய அஃபிடவிட், இது அவங்க கொடுத்த அஃபிடவிட் உச்சநீதிமன்றத்தில். நீங்கள் வேணால் நான் எடுத்து போடுறேன், இது எந்த இடத்துலையாவது இருக்கான்னு பாருங்கள், நான் படிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அவன் எடுத்து பேசலாம், அந்த ஒரு பாயிண்ட் நானே படிக்கிறேன். That on an unconditional apology of the petitioner herein to restore my dignity as a lady, I am willing to withdraw my complaint FIR against him in order to put quiet this case as suggested by the honorable court. அதாவது அவரு நிபந்தனையற்ற மன்னிப்பு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, அதனால என்னை மானபங்கப்படுத்தினது, என்னை பற்றி விபச்சாரின்னு பொதுவெளியில் சொன்னது, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதுனால நான் என்னுடைய கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, நான் பொதுவெளியில் அந்த பாலியல் பொறுக்கி பொருத்தி போட்ட வீடியோக்களாக இருக்கட்டும், நான் கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும், எல்லாம் தப்பு, அது அவருடைய மனசை ஹேர்ட் பண்ணியிருக்கு, அதனால நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? அதில் எங்கேயும் எழுதலை. அப்போ அவங்க எனக்கு அப்பாலஜிங்கிற வார்த்தை வந்ததுனால அவங்க அப்பாலஜி கேட்டாங்கன்னு தூக்கிட்டு ஓடி வருவானுங்க. அவங்க சொன்னது அவன் அப்பாலஜி கேட்டான், அதனால நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறாங்க. அதனால அவங்க எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல, எனக்கு அடுத்து இதான் தூக்கிட்டு வருவானுங்க அவனுங்க. இப்போ பாரதிதாசனை மறுவாசிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றானுங்க. அதனால நம்ம சொல்றோம் விபச்சாரி அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா. இப்போ நாம திரும்ப அவன்கிட்ட கேட்கணும், அப்போ நீ வந்து ஆண் விபச்சாரனா? நீ விபச்சாரனா? நீ எனக்கா நீ அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கா கன்சென்டோட 2 பேருக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது, ஒரு நட்பு ஏற்படுது அப்படின்னாக்கா அதில் யாரும் தலையிட முடியாது, அது அவங்க கன்சென்டோட நடக்கிற விஷயம். ஆனால் இவனுடைய விஷயத்தில் அப்படி இல்லை. காலையில் 8 மணிக்கு ஃபுல் போதையை போட்டு வர சொல்லி பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கான். அவங்க வேண்டாம் என்று சொல்லி இவன் பாலியல் வல்லுறவுல நடந்திருக்கான் இவன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பீரியட்ஸ் டைமில் கூட வற்புறுத்தி அவங்கள வந்து உடலுறவில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது அந்த அக்காவே எஃப்ஐஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வற்புறுத்தி நடக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நாம் அவனை திரும்ப திரும்ப அந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி எதுவுமே செய்யாத அவங்கள விபச்சாரம்னு சொன்னாக்கா, அப்படி செஞ்ச நீ அப்போ விபச்சாரம்னா நம்ம கேட்கணும். இப்போ சீமான் ஒரு ஜிகல்லோ,
தம்ப்நெயில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சீமான ஒரு ஜிகல்லோவா, ஜிகல்லோனாக்கா எனக்கா ப்ராஸ்டியூட்னு சொல்லுவாங்க, அது பெண்பாலுக்கு உள்ளது. ஆண்களுக்கு ஜிகல்லோ ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது, தமிழில் வார்த்தை கிடையாது, விபச்சாரின்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ விபச்சாரன்னு நாம தான் எழுதணும். இந்த இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வார்த்தையை அந்த குழம்பி, காஃபிக்கு வந்து குழம்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு வந்து என்ன பகிரியா, பகிரி. அப்புறம் ஃபேஸ்புக்கு முகநூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் வந்து பயிர் சொல், அது ஃபேஸ்புக் தான் எழுதணும், அது முகநூல்னு மாற்ற முடியாது. அன்புமணி லவ்பல்னு மாற்ற முடியாதுல்ல, அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு முகநூல்னு மாற்றக்கூடாது, அது பெயர் சொல். அந்த மாதிரி விபச்சாரிக்கு இந்த தமிழறிஞர்கள்ட்ட கொடுத்து எப்பா இதுக்கு விபச்சாரம்னு ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணலாம். பெண்பாலுக்கு விபச்சாரம் வைக்கிற மாதிரி ஆண்பாலுக்கு சீமான்னு வச்சிடலாம். ஏன் எதுக்கு பெரியார் இவர் தான் பெரியார்? ஆமாண்டா, அவர் தான் பெரியார். அவர் ஒருவர் தான் எங்களுக்கு பெரியார். ஒரு 6வது 7வது படிக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று தமிழ் புத்தகத்தில் வந்தது. அது என்னன்னாக்கா பெரியார் சிக்கனத்தின் சிகரம் தந்தை பெரியார். எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல, நான் படிக்கும்பொழுது இருந்துச்சு. இப்போ பெரியார்னாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போவார், சாப்பிட்டு முடித்தவொடனே கை கழுவ போவார். அந்த வீட்டில் உள்ள சின்ன பையன் வந்து அப்போல்லாம் டவரா சொம்பு தானே இருக்கும், டேப்பு இதுக்கு பைப்பு கிடையாதுல்ல. அப்போ தண்ணியை புழக்குன்னு எடுத்து புழக்குன்னு கையில் ஊற்றிடுவாப்புல. அவர் பெரியார் பார்த்துட்டு மண்டையில் நறுக்குன்னு ஒரு குட்டு வைப்பாப்புல. குட்டு வச்சுட்டு, ஏப்பா இதுவே நெய்யாக இருந்தாக்கா இந்த மாதிரி ஊற்றுவியா? ஒரு நல்லெண்ணெய் எவ்வளோ விலை வைக்கிது, இப்படி ஊற்றுவியா? நீ ஊற்ற மாட்டல. தண்ணி அது விலை இல்லாது அப்படிங்கிறதுக்காக முண்டு ஊற்றுவியா? அப்போ உனக்கு என்ன தேவையோ தேவைக்கேற்ப பயன்படுத்து. சிக்கனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. தண்ணிங்கிறதுனால சிக்கனம் இல்லாமையே நம்ம கடைபிடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக இருக்க வேண்டும், தேவைக்கு பயன்படுத்தணும். தண்ணி அப்படிங்கிறனால புழுக்க எடுத்து ஊற்றக்கூடாது, மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வைப்பாப்புல. அப்போ இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட கடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். உன்னை மாதிரி எங்கேயாவது போனோம்னாக்கா நாங்கள் ரேடியேஷன் ப்ளூ ஹோட்டலில் தான் தங்குவோம். அதெல்லாம் 40,000 ரூபாய் எங்கள் பில்லு ஒரு நாளைக்கு. அந்த ஹோட்டலில் ஒரு நாள் 40,000 ரூபாயா. அந்த பில்லு கொடுத்தவன் திரும்ப கதறி ஓடியா போட்டான். திரும்ப அவன் கட்சியிலே போய் சேர்ந்துட்டான். கதறி ஓடியா போட்டான். 40,000 அந்த பில்லு தெரியுமா அப்படின்னு பேசினவன் சீமானை திட்டி ஓடியா போட்டான். கட்சி விட்டு வெளில வந்து திரும்ப அவங்க கட்சியில போய் சேர்ந்து நிற்கிறான். இது என்ன இளவு ஜென்மங்கள்னே தெரியல, எதை கொண்டு அடிக்கிறது? ஏண்டா உன்னெல்லாம் நம்பி என்னடா பண்றது? அதுல எனக்கு ஜிம் இருக்கிற ஹோட்டலில் தான் இவர் போய் சேருவாப்புல. உண்மையாக சொல்கிறான், அந்த ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸ் வரும், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு இந்த பாடி பில்டிங் லைனில் எனக்கு கொஞ்சம் அறிவு உண்டு, நான் முன்னத்துல இந்த லைன்லாம் இருந்தேன். அவன் செய்கிற ஒர்க் அவுட் முழுக்க தப்பான ஒர்க் அவுட்டு. அவன் பேசுறது எப்படி தப்பாக பேசுவானோ அதே மாதிரி ஒர்க் அவுட்டும் தப்பாக தான் பண்ணுவான். நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது இந்த ஒர்க் அவுட் சம்மந்தமான ரீல்ஸ் வரும். ஒரு பாடி பில்டர் வந்து ஒரு ஜிம்மில் இருந்து ஒரு ஒர்க் அவுட்டை தப்பாக பண்ணுவார். 2 ஸ்பிளிட்டாக இருக்கும் ஸ்க்ரீனு. தப்பாக பண்ணும்போது இன்ட்டுன்னு போட்டு அப்படின்னு வரும். அதே ஒர்க் அவுட்டை திரும்ப சரியாக போட்டு டிங் அப்படின்னு போட்டு பண்ணுவாப்புல. அதில் அந்த குவைன்னு வருது பார்த்தீங்களா, அந்த ஒர்க் அவுட்டை பூரா பண்ணிருப்பாங்க. நீ பண்ணுறது பூரா தப்புடா. அது டம்பிள் அடிக்கிறதுனாக்கா மசிலுக்கு ஒர்க் அவுட் போகணும். என்ன ஈஸியா இருக்கிறது. அப்ப அவர் தங்குறது என்னன்னாக்கா அப்படி ஜிம்மு உள்ள ஹோட்டலு. இவர் பெரிய அர்னால்டு ஸ்வாஸ்நேகர், ஒரு நாளோட ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. யோ வயிறை பார்த்தோம்னா டயர் மாதிரி இந்த பக்கம் வந்து நிற்க சட்டையை போட்டானாக்கா. எனக்கு சந்தேகம்டா, வயிறுங்கிறது பொதுவாக மனிதர்களுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் ஒரிஞ்சான் வயிறுன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு என்னடா கழுத்து வரைக்கும் வயிறாரு, இது வரைக்கும் சதை இருக்குங்க, இது வரைக்கும் வயிறு இருக்கு. என்னடா அது ஜென்மம் இது எதுல சேர்க்கிறது? ஒருவேளை அந்த அந்த என்ன அந்த காண்டாமிருகம்னு சொல்லுவாங்கல்ல, அது காண்டாமிருகம் கூட நம்ம சொல்லக்கூடாது, அதை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. இந்த தண்ணீர் யானை, நீர் யானைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நீர் யானை 4 காலில் நடக்கும். ஒருவேளை அந்த நீர் யானை 2 காலில் நடந்தாக்க அப்படி இருக்குமா அதே மாதிரியா இருப்பான். இது வரைக்கும் தொங்குயாச்சா, என்னத்தை தான் தின்னு தொலைவா. இவர் இந்த ஜிம்மு உள்ள ஹோட்டலில் தான் போய் தங்குவார். 40,000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. பெரியார் எங்கே தங்குவார்? என்ன இருக்கோ அதை சாப்பிடுவார். எங்கே போகிற இடத்துல சொல்கிறேன், அங்கே என்ன இருக்கோ அங்கே தான் தங்குவார். ஒரு தடவை பெரியார் போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூட்டு போகிறாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர்னு நினைக்கிறேன், ஒரு பெண் தலைவர்னு நினைக்கிறேன். அவங்க பெரியார் கூட பயணித்தவங்க. அப்போ சாப்பிட கூட்டு போகிறாங்க. அப்போ மழை பெஞ்சு சொதன்னு இருக்குது அவங்களுடைய இடம், வசிக்கிற இடம். அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. மற்ற நபர்கள் எல்லாம் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்படுறாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. இப்போ பெரியார் சாப்பிட்றாரு. அப்போ எல்லாம் பெரியாரை வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறா, இல்லை அவருடைய பெஸ்ட் இதுதான். இப்போ ஒரு தலைவரை கூப்பிட்டு வராங்கனாக்கா தன்னுடைய பெஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து அவங்கள பயங்கரமாக கவனிச்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதான விருந்தோம்பல்.
அதுவும் ஒரு அமைப்பினுடைய தலைவர் வர்றாருனாக்கா தன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடுப்பாங்கல்ல. அப்போ அவங்களுடைய முழு பெஸ்ட்டே இவ்வளோ தான் இருக்குது. இது அவங்களுடைய அன்பு. இதில் தான் அவங்க 365 நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 1 மணி நேரம் நம்ம சாப்பிட்டு போகிறத, நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றதுல நம்மளுடைய மரியாதையோ அல்லது உடல்நலமோ குறைஞ்சு போனால் குறைஞ்சு போட்டு இதனுடைய அன்பு இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு வந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். உன்னைய மாதிரி ரேடியேஷன் பூலோட ஹோட்டல் போட்டு கொடு, ஜிம்மு வச்ச ஹோட்டல் கொடு, ஸ்விம்மிங் பூல் வச்ச ஹோட்டல் கொடு, 40,000 ரூபாய் பில்லு போகிற ஹோட்டலில் கொடுன்னு ஒரு நாளையும் எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது கிடையாது. அதனால அவர் தந்தை அதனால அவர் தான் பெரியார், அவர் மட்டும்தான் பெரியார் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இன்னொன்று, காந்தியை வந்து ரொம்ப எளிமையின் வடிவம் அப்படின்னா காந்தியை சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னாக்கா அரையாடை. இப்போ அம்பேத்கர் வந்து கோட் ஷூட்டு பூட்டு இதெல்லாம் போட்டிருப்பாரு, ஸ்பெக்ஸு. அவருடைய கோட் ஷூட்டு பூட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கரோடது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் பிராண்டு தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஏன்னாக்கா நான் சார்ந்த சமூகத்தில் உள்ளவங்க அழுக்காத்தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த சமூகம் என்ன சொல்லுதில்ல, அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் நான் இருக்கணும். என்னைய பார்த்து பல பேர் இந்த பிராண்டில் உள்ள கோட்டையும் இந்த பிராண்டில் உள்ள சூட்டையும் இந்த பிராண்டில் உள்ள பூட்டையும் போடணும்னு அவன் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் நான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் எங்கே சென்றாலுமே அங்கே உள்ள உயர் ரக ஹோட்டலில் தான் போய் தங்குவார். அவரை பார்க்க வருகிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களை அந்த ஹோட்டலுக்குள்ள விட மாட்டாங்கல்ல. இப்போ அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போவாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம தலைவர் தங்கியிருக்காரா, அப்போ நாமளும் இங்கே வருவதற்கு அம்பேத்கரை போன்று உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற பிரஜை அவங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் எனக்கு செல்கிறேன்னு சொல்றாரு. தவிர உன்னைய மாதிரி ரூம் போட்டு இங்கேருந்து டிக்கெட் போட்டு அந்த அம்மா வர வச்சு இதில் மதுரையில் ரூம் போட்டு டங்காஸ் பண்ணுறதுக்காக அவர் அங்கே போகலை. அவரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்காக அப்படிங்கிறதுக்காக செல்கிறார் தந்தை அம்பேத்கர் அவர்கள். அப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா காந்தி அவரு அரையாடை மனிதர். அதுவும் தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணும்போது தான் என்ன அந்த மக்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக அவருடைய கோட் சூட்டை கலட்டினார்னு சொல்லுவாங்க. அது பெரிய அரசியல் ஒன்லைன். அது காந்தி கோட் சூட்டை கழட்டியதற்கும் அம்பேத்கர் கோட் சூட்டை போட்டதற்குமான வித்தியாசம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவ்வளவுதான் இந்திய அரசியல், அவ்வளவுதான் ஜாதி அரசியல், அவ்வளவுதான் பார்ப்பனியம். இது ரெண்டுத்துக்குள்ள இடைவெளி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு இடைவெளினாக்கா ஒரு நூல் இடைவெளி. அந்த நூலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இவர் ஏன் கோட்டை கழட்டினாரு, அவர் ஏன் கோட்டை போட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த பக்கம் காந்தியை வந்து ரொம்ப எளிமையின் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா, காந்தியுடைய எளிமை ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. இது சரோஜினி நாயுடு வந்து அவங்களுடைய கவிதை அவங்களுடைய வரிகளில் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது காந்தியினுடைய புவர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காந்தி வந்து ஆட்டுப்பால் தான் கடைசி வரைக்கும் குடிச்சார் அப்படின்னு படிச்சிருப்போம். காந்தி குடிச்சது கடைசி வரைக்கும் ஆட்டுப்பாலுங்கன்னு இந்த படத்தில் கூட பாடியிருப்பாங்க அப்புறம் அண்ணாமலையில். கடைசி வரைக்கும் ஆட்டுப்பால் தான் குடிச்சாரு, மாட்டுப்பால் குடிக்கல. நல்ல வேலை மாட்டு மூத்தம் கொடுக்காதுன்னு நம்ம ஓகே தான். சரி, ஆட்டுப்பாலும் ஏதோ குடிச்சிட்டு போய் தொலைன்னு விட்டுடலாம். காந்தி கிட்ட நம்ம விமர்சனம் இருக்கு. அது இறந்த காந்தி நம்முடைய காந்தி, இருந்த காந்தி அவங்க காந்தி. நம்ம இறந்த காந்தியை நம்ம தூக்கி கொண்டாடுறோம், இருந்த காந்தியை விமர்சிக்கிறோம். இது இருந்த காந்தி. இருந்த காந்தியில் அவர் ஆட்டுப்பாலை தான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆட்டுப்பாலை குடிக்கிறதுனா அவர் ஒரு இடத்துக்கு பேச போறாருனாக்கா அங்கே உள்ள ஒரு ஆடு யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட பாலை கறந்து கொண்டு வந்து அதில் குடிக்கிறது. அப்படி கிடையாது. காந்தி எங்க போனாலுமே, உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலுமே அவருக்குன்னு ஒரு ஆடு வளர்ப்பாங்க. காந்தியோட கட்டி போட்டு ஒரு ஆடு வளர்ப்பாங்க அங்க. அந்த ஆட்டை காந்தி எங்க போனாலும் அந்த ஆட்டையும் கூடையே கூட்டி செல்வார்கள். கூடையனாக்கா அவர் கூடையே இல்லை, அவர் முன்னாடி கார்ல போறாருனாக்கா அந்த ஆட்டை கொண்டு போறதுக்கான செலவு இருக்கு பார்த்தீங்களா. அவர் சவுத் ஆப்பிரிக்கா போனா அந்த ஆடும் கப்பல்ல சவுத் ஆப்பிரிக்கா போகணும். அந்த ஆட்டுக்கு நீங்க டிக்கெட் போடணும். அந்த ஆட்டுக்கு என்ன தெரியுமா ஃபுட்டு கொடுப்பாங்க, பாதாம் பிஸ்தா, இதுதான் அவர் கொடுக்குற ஃபுட்டு. அந்த ஆட்டினுடைய செலவு அன்றைய மதிப்பில் ஒரு நாளைக்கு 10 ரூபாய். இன்னைக்கே நமக்கு 10 ரூபாய்ங்கிறது அதிகம். 10 ரூபா இருந்தாக்கா நம்ம கேன்டீனில் போயிட்டு, கவர்மெண்ட் கேன்டீனில் போயிட்டு சாப்பாடை முடிச்சிருவோம். ஒரு மதிய உணவை 2 சாம்பார் சாதம் 10 ரூபாய் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ அந்த காலத்தில் 10 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்திருக்கும், எத்தனை ஆயிரங்களாக இருந்திருக்கும். அந்த ஆட்டை பராமரிப்பதற்கு ஒரு நாள் செலவு 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் கொடுத்து ஆட்டை பராமரிக்கணும். அதில் கறந்த பாலை மட்டும்தான் காந்தி கொடுப்பாரு. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆட்டை கூப்பிட்டு போய் ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டு ஆட்டில் உள்ள பாலை குடினா குடிக்க மாட்டார். பெரியார் எல்லா வீட்லையும் போய் உட்காந்து சாப்பிடுவார். பெரியார் எந்த வீட்டில் கொடுத்தாலும் பாலை குடிப்பார். காந்தி அப்படி குடிக்க மாட்டார். அந்த ஆட்டில் கறந்த பாலை மட்டும்தான் குடிப்பார். காந்தியினுடைய எளிமை என்பது ரொம்ப செலவினம் உடைந்தது. அப்ப எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்ற காந்தி இவ்வளவு காஸ்ட்லியான வாழ்க்கையை வாழ்ந்தவர். பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, பெரியார் வந்து உங்களுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இவ்வளவு நீங்க உழைச்சிட்டீங்க, நிறைய போராடி பெற்றுக் கொடுத்துருக்கீங்க உரிமைகளை, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே இந்த வயதுலையாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா சொல்றாரு, இல்லை நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் பால் குடிப்பேன், அப்புறம் 2 இட்லி சாப்பிடுவேன்,
அப்புறம் மதியம் இன்னும் சாப்பிடுவேன், அப்புறம் மாலையில் இது சாப்பிடுவேன், நைட்டு உறங்குறதுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம், திரும்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவேன். இதற்கான தொகை இவ்வளோ வருது. இந்த தொகை இந்த திராவிடர் கழகம் என்கிற அமைப்புலேருந்து எனக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு நாள் உணவுக்கான செலவா. அந்த தொகை எதுனாக்கா அது மக்களுடைய காசு. அப்போ என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கைக்கு இந்த மக்கள் எனக்காக இவ்வளவு செலவழிக்கிறாங்கனாக்கா அந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு அந்த தள்ளாத வயதில் பெரியார் சொல்கிறார். அந்த கேள்வி கேட்டவங்க சொல்கிறார், இப்படியாப்பட்டவரை நம்ம பெரியார்னு சொல்லாமல் வேற யாரை பெரியார்னு சொல்கிறது? வேற யார்? அவன் காமிச்ச ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, பாரதியார அந்த கடப்பாறையில் பாரதியார் ஒரு கடப்பாறையாக வச்சுருக்கான். அந்த பாரதி யாருன்னாக்கா உங்களுக்கே தெரியும், என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, ஐயோ வந்துட்டாப்ல, போலீஸ் வந்துட்டாரா, ஒரு ஒரு அடே ஒரு போலீஸ் ஒரு 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 இப்போ போயிட்டானா, அச்சமில்லை 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 போலீஸ் சார் நீங்கள் வர சார், இங்கே பாருங்க லவ் லெட்டர் எழுதிருக்கேன் கொண்டாட்டிக்கு, நீங்கள் வர சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு பாரதி பாண்டிச்சேரியில் சில சுருள்களை போட்டுக்கிட்டு எழுதினவர் தான் பாரதி. பாரதியே கடப்பார அவர் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ தமிழ் தேசியம்னு சொல்கிற, அந்த பீஸு சமஸ்கிருதம் ஹிந்தின்னு பேசி தெரியுது பீஸு, அது அந்த பீஸுக்கு உனக்கு எப்படா முப்பாட்டன்? எனக்கு ஒரு டவுட், முப்பாட்டன்னாக்கா நீ கருத்து ரீதியாக முப்பாட்டன்னு சொல்றியா, இல்லை 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 பாஸ் விட்டுன்னு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது, இல்லை கொள்கை ரீதியாக முப்பாட்டன்னு சொல்ல வரையான்னு நான் கேட்குறேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னாங்க, நாம கொஞ்சம் கிளியராக இருக்காமல. இந்த அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது, அந்த மேடையில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். உடனே கொந்தளிக்கிறாங்க. குருமூர்த்தியினுடைய வாரிசுன்னு சொல்லிட்டாப்புல யாரு, சீமான. அதில் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. உண்மையிலே நான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை கண்மையான வண்டனங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தலைவர்களுமே அதுக்கு வருத்தப்பட்டாங்க. உண்மையில் நானும் அதை கண்மையான வண்டனங்கள் நம்ம தெரிவிச்சாகணும் யூடியூப் சார்பாக. ஏன்னா he is not only குருமூர்த்தி சன், he is also மோகன் பகவத் சன், he is also சாவர்கர் சன். இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். கோல்வால்கர் வாரிசு. நீங்கள் எப்படி குருமூர்த்தி வாரிசுன்னு மட்டும் சொன்னாக்கா அவனுக்கு கோவம் வருமா வராதா? அவன் குருமூர்த்தி பையன் மட்டும் இல்லை, அவன் மோகன் பகவத்தோட மகன். அவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் சொன்னது நீ குருமூர்த்திக்கு பிறந்தவன்டா அப்படின்னு சொன்னார். இப்போ நாம் என்ன சொன்னோம்னாக்கா அதையெல்லாம் இல்லை பண்ணலாம். அப்போ இவன் மோகன் பாகவத்துக்கும் பிறந்தவன் தான், இவன் சாவர்கருக்கும் பிறந்தவன் தான், இவன் கோல்வாலுக்கும் பிறந்தவன் தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக நான் கோவை ராமகிருஷ்ணன் சொல்ல வந்தது என்னன்னாக்கா குருமூர்த்திக்கு பிறந்தவன் அப்படின்னாக்கா நேரடி அர்த்தம் கிடையாது. இவன் விஜில் அப்படிங்கிற RSS அமைப்பில் மேடையில் போய் பேசுகிறான். சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு பேசுகிறான். திராவிட கோட்டையை பொழப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். பெரியாருடைய லெகசியை காலி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறான். இதெல்லாம் யார் பேசுவார்னாக்கா தமிழ்நாட்டில் குருமூர்த்தி பேசுவாப்ல. அப்போ அதே வார்த்தையை நீ பேசினாக்கா நீ குருமூர்த்தியினுடைய கொள்கை வாரிசு. குருமூர்த்திக்கு பிறந்தவனாக நேரடியாக அர்த்தத்தை புரிஞ்சுப்பியா? அறிவில்லை உனக்கு, சோரத்துங்கிறியா வேற எதுங்கிறியா? இல்லை அப்போ எல்லாத்துக்குமே நேரடி அர்த்தமாக எடுத்துக்கலாமா? இப்போ அவன் மேட்ருக்கு வருவான். அவன் தான் சொல்கிறான் மணிவண்ணன் எங்கள் அப்பான்றான், பாரத ராஜா எங்கள் அப்பான்றான். ரோட்டில் போகிறவர் எல்லாரும் கொஞ்சம் வயசு எங்கள் அப்பா, இந்த இவர் எங்கள் அப்பா, இந்த இவர் எங்கள் அப்பா, அவர் எங்கள் அப்பா. அப்போ நேரடியாக அர்த்தம் கொள்ளலாமாத? இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா எங்கள் தாத்தா, ஒரு ஐயா ஐயா எங்கள் தாத்தா அப்படிம்பான். அப்போ நீ யாரை அசிங்கப்படுத்துற? அப்போ ஒரு உறவு முறையாக கூப்பிடுற இல்லையா? அப்போ எனக்கு மணிவண்ணன் அவர்கள் உனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல திரைப்படம் எடுப்பார், நல்ல கொள்கைவாதி, அதனால அப்பா, கொள்கை வாரிசாக அப்பா. பாரத ராஜா ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, ஒரு சில விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் பஞ்சகஜம் கட்டின ஹீரோக்களை வேட்டி கையிலேயே கட்ட விட்டு தூக்கி மடிச்சு கட்ட வச்சது பாரத ராஜா தான். அக்ரகாரங்களில் சுற்றிக்கிட்டு இருந்த கேமராவை ஊருக்குள்ளே கொண்டு வந்தது பாரத ராஜா தான். அதில் சில விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் அக்ரகாரத்துக்குள்ளேருந்து ஊருக்குள்ள கேமராவை கொண்டு வந்தது பாரத ராஜா தான். அப்போ அதன்பால் பாரத ராஜா ஒரு கொள்கை அப்பா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் அதுன்னு சொல்கிறாரு. நீ கொள்கை வாரிசாக இப்போ குருமூர்த்தியை போய் நிற்கிற, அதனால குருமூர்த்திக்கு பிறந்தவனு சொல்கிறாரு. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தேகம் இருப்பது தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ குருமூர்த்திக்கு மட்டும் பிறக்கலை, நீ மோகன் பகவத்துக்கும் பிறந்திருக்க, நீ கோல்வால்கருக்கும் பிறந்திருக்க, நீ எக்கவருக்கும் பிறந்திருக்க, நீ சாவர்கருக்கும் பிறந்திருக்க. இந்த மறுவாசிப்புன்னு சொல்கிறானுங்கல்ல. இப்போ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட தலைமையில் தான் சட்டம் எழுதப்பட்டுச்சு, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டுச்சு. அப்போ அரசியல் சட்டம் எழுதி வரும்பொழுது அதில் முதல்ல இந்த சட்டத்தை எரிக்கணும்னு சொல்கிறது ஐயா பெரியார் அவர்கள் தான் சட்டத்தை எரிக்கணும்னு சொல்கிறார். அப்போல்லாம் எங்க சட்டத்தை திருத்தலாம் முடியாதுங்க, என்னங்க அவர் புரியாமல் பேசிட்டு இருக்காரு, இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லைங்க, ஏதாவது நொட்டம் சொல்லிட்டே இருப்பாப்புல, என்ன பிரச்சனைனா ஜாதியை பாதுகாக்கிற சட்ட கூறுகள் அதுக்குள்ளே இருக்கு.
அப்ப ஜாதிக்கு எதிராக தன்னுடைய முழு வேலையையும் பார்க்கிற அம்பேத்கர் அவர்கள் எப்படி ஜாதியை பாதுகாக்கிற அம்சக்கூறுகளை எப்படி சட்ட அமைப்புக்குள்ள வைப்பாரு? அந்த சட்டப்பிரிவுகளை எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த சட்டம் வந்ததை வச்சா நமக்கு நிறைய உரிமைகள் கிடைச்சிச்சு, ஆனா அந்த அம்பேத்கர் சட்டம் எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ஓபிசி பெரியார் வந்து சட்டத்தை இருக்குன்னு பாக்குறாரு பாருங்க. ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உண்டு பண்றாரு பாருங்க. இதுவே அம்பேத்கர் ஓபிசியில பிறந்திருந்தா பெரியார் இப்படி சொல்லியிருப்பாரா? ஓபிசியில் இல்ல, அவன் ஓசியே போட்டு கிளிக்கிளின்னு கிளிக்கிறாப்ல, அவன் ஓபிசியா இருந்தான்னா எதுவா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு அவரு போயிடுவார். எனக்கா யாராக இருந்தாலும் அந்த சூழல்ல அப்படி செய்யும் பொழுது எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க. அம்பேத்கரே சொல்றாரு, இந்த சட்டத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதினேன், சில சமரசங்கள் அந்த இடத்துல அந்த கூறுகளை வச்சாதான் என்னால மற்ற விஷயங்கள்ல மற்ற இடங்கள்ல அந்த சட்டத்தை மனு தர்மத்திற்கு எதிரான சில இடங்களை என்னால உள்ள வைக்க முடியும். இல்லைனாக்கா மனு தர்மத்தினுடைய மறுபதிப்பாக முழுமையா வந்துவிடும். சில சமரசங்களை செய்து கொண்டுதான் அதை அம்பேத்கர் எழுதினார். அப்ப அதை தலைகீழா புரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கர் வந்து எழுதின சட்டத்தை பெரியார் கொண்டு போய் எரிச்சாரு அப்படின்னு பேசிட முடியுமா? அம்பேத்கர் சொன்னாப்ல அதை எரிக்கிறதா இருந்தாக்கா கூப்பிடுங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து எரிக்கிறேன் ப்ரோன்னாப்ல அவரு. அது எரிக்க வேண்டியதுதான், எரிக்கிறதா கூப்பிடுங்க, நானே வந்து எரிக்கிறேன்னாப்ல அவரு. அப்ப மறுவாசிப்பு செய்யறதுன்னா எப்படி செய்யணும்? இந்த சட்டத்தை கொளுத்தியதை நேரடியா மறுவாசிப்பு செய்யறேன்னு பாருங்க, பெரியார் கொளுத்திட்டாரு, மறுவாசிப்பு செஞ்சுட்டேன், அம்பேத்கருக்கு எதிரானவர் அப்படின்னு மறுவாசிப்பு செய்யறதா? அம்பேத்கரும் கொளுத்தினேன் என்று சொன்னார்னாக்கா அப்ப அந்த சட்டக்கூறுகள் ஜாதியை பாதுகாக்கிற அந்த சட்டக்கூறுகளை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு கோவில் கருவறைக்குள்ள நம்மளால போக முடியாம இருக்கு. கோவில் கருவறை நுழைவு எதை தடுக்குதுனாக்கா, பெரியார் எந்த சட்டக்கூறுகளை எரிப்பேன் என்று அந்த 4 பக்கத்தை கிழிச்சு சொன்னாரோ அந்த சட்டக்கூறுகள் தான் இன்று வரை கருவறை நுழைவுக்கு ஆதாரமாக அந்த ஆகம விதி லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டின்னு சொல்றாங்க இல்ல அந்த நீதிமன்றத்தில், அதெல்லாம் அந்த சட்டக்கூறுகள் தான். அதைத்தான் பெரியார் எரிக்கணும்னு சொன்னார். அப்ப மறுவாசிப்புனாக்க இந்த மாதிரி மறுவாசிப்பு செய்யணும். அதை விட்டுட்டு பெரியார் கொளுத்தணும்னு சொன்னாரு, அதனால நேரடியாக நான் வந்து பெரியாரை இப்படி புரிஞ்சுப்பேன் அந்த போர்டு வச்சிருந்தால. அதுல எனக்கு ஒரு டவுட், முத்துக்குமார் போட்டோ எங்க? அதை பேசாம விட்டு பாருங்க. முத்துக்குமார் யாருனாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய பேஸ்மெண்ட். கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நாம் அந்த முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் அவர்கள், ஸோ அவர் தான் அந்த கட்சியினுடைய பேஸ்மெண்ட். அவர் தான் அந்த அமைப்பை கட்டி பெருசாக்குறாரு, தன்னுடைய பொருளாதாரத்தை உள்ள போடுறாரு, பல பேரை உள்ள கொண்டு வர்றாரு. அப்படியாப்பட்ட அந்த முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார். நாம் தமிழ் கட்சியினுடைய ரூட் காசுன்னு சொல்லலாம். அவரே வெட்டி படுகொலை செய்யப்படுறார் நடுரோட்ல. அந்த கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய முக்கிய மூலக்கூறாக இருந்த முத்துக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் அதற்கான நீதி கிடைக்கல. யாரு வெட்டினா, எதற்காக வெட்டினா? ஏன்னா ஒருத்தரை வெட்டிட்டாங்கன்னாக்க ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. அவர் ஈழம் தொடர்பாக புலிகளுக்கு பல வகையில ஆயுத உதவிகள் செய்தவர், வீரப்பனுக்கும் அந்த மாதிரி பல உதவிகள் செய்தவர். அப்ப ஈழ எதிர்ப்பாளர்கள் யாராவது வெட்டி கொண்டிருக்கணும் இல்லையா? அப்ப நீ ஈழ ஆதரவாளர், உன் அமைப்பினுடைய மூலக்கூரை வந்து ஒருத்தன் வெட்டிட்டான், எவனை வெட்டிட்டான், அவன் ஈழ ஆதரவாளர். அப்ப ஈழ எதிர்ப்பாளர் எவன் வெட்டினாங்கிற கேள்வின்னு எழுப்பியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா மோட்டிவேஷன் இருக்கணும், சொத்துக்கள் இருக்கணும், அந்த சொத்தை ஆட்டைய போறதுக்காக வீட்டில் உள்ள உறவினர்கள் யாராவது இந்த வேலையை செஞ்சிருக்கணும், அல்லது வேற வெளியில உள்ள பகைமைகள் அது சேர்ந்து செஞ்சிருக்கணும். யாரு செஞ்சாங்கிறத ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவன், முக்கிய நிர்வாகி இறந்து போட்டானாக்கா எதற்காக இருந்தான் என்கிற கேள்விக்கான விடை வரணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அவருடைய நினைவு நாளில் என்னைக்காவது நீ இது நீதி கேட்டு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ என்னைக்காவது செஞ்சிருக்கியா? ஏன் செய்யல? அதுக்கப்புறம் முத்துக்குமார் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் முழுக்க முழுக்க அவருடைய மனைவியின் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவருடைய மனைவியை இப்போ யாரு தினமா கட்டி கல்யாணம் பண்ணியிருக்கா? மஞ்சப்பொடி மாமா பயில் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் முத்துக்குமாரோடைய மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ அவருடைய நினைவிடம்னு ஒன்று இருக்கும்ல, வெட்டிட்டாங்க, ஒரு நினைவிடம் இருக்கும்ல, நினைவிடம் வச்சிருந்தாங்க, ஒரு சமாதி வச்சிருந்தாங்க. அந்த சமாதியை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க புல்டோசர் கொண்டு போய். யார் இடிச்சு தரலன்னு நினைச்சிருப்பீங்க? ஈடு எதிர்ப்பார்களா? இல்ல, சாட்டை துரைமுருக புல்டோசரை கொண்டு போய் அந்த நினைவிடத்தை சுத்தமா தரைமட்டமா அடிச்சு அதை கொண்டு போய் குப்பையில தள்ளிட்டா அது இப்ப எம்டி லேண்ட், விற்பனைக்கு எம்டி லேண்டாக இருக்கு. இப்ப இந்த கேள்வி அவங்க ஏன் எழுப்பல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வருதா? உள்ள வந்துருச்சுனாக்கா என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இதற்காக உயிர் நீத்த முத்துக்குமாரோடைய போட்டோன்னு வச்சிருக்கணுமா இல்லையா? அந்த பெரியவர்கள்னு போட்டோ வச்சுல, அதுல முத்துக்குமாரோடைய போட்டோ எங்க போச்சு? அப்ப முத்துக்குமாரோடைய போட்டோ வந்துருக்கணும்ல. இதோட அப்ப அந்த தலைவர்களுக்கு பெரியாருக்கு வந்து இல்ல, பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, பெரியார் வந்து பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லாத மொழின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, அது பிறக்கும் பொழுதே மூளை இல்லாமல் ஒரு உயிரினமால் பிறக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த மருத்துவ சந்தேகம் எனக்கும் இருக்கு, அந்த அறிவியல் சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஒரு குழந்தை மூளை இல்லாமலே ஒரு குழந்தை பிறந்து
அது வளர்ந்து அவங்களால ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது அதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறாங்க. அந்த தேதியில் வந்த விடுதலையில் பெரியார் வந்து தமிழ் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை என்று சொன்னார். அது விடுதலையில் பிரசுரமாயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த தேதி, அவங்க சொன்ன தேதி என்னன்னா 1943 நவம்பர் 27 வெளிவந்த விடுதலையில் இது தலையங்கமாக வந்திருக்குன்னாங்க. இதில் பெரிய ஆகப்பெரும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த 1943 அந்த அம்மா சொல்கிறாங்களோ அந்த தேதி, இந்த தேதியில் விடுதலை வெளிவரலை. ஸோ வாட்? விடுதலை வெளிவரல. நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், விடுதலை வெளிவரல. ஏன்னாக்கா 2ஆம் உலக போர் காலகட்டம் இது. 1945 வரைக்குமே போருக்காக தான் ஒவ்வொரு பேப்பரும் இங்கே பேசணும், அதை பற்றி தான் எழுதணுமே தவிர வேறு விஷயங்களை பேசக்கூடாது. அரசாணை இது. அப்போ நீங்கள் விடுதலை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிடும், கவர்மெண்டனுடைய கண்காணிப்புக்கு போயிடும். அது நீங்கள் வேறு எதுவுமே எழுத முடியாது, எழுதக்கூடாது, எழுதவும் முடியாது. அப்போ பெரியார் என்ன பேசியிருப்பாருனாக்கா 2ஆம் உலக போரை பற்றி தான் பேசியிருப்பார். 2ஆம் போரை பற்றி வெளியில் பேசுவார், வேணா அதை பற்றி வேணா எழுதலாம், தனியான ஏட்டில் எழுதலாம். அப்போ அன்னைக்கு விடுதலையில் எதுவுமே வரல, தலையங்க எதுவுமே கிடையாது. போருக்கான நிகழ்வுகள், அது செய்திகள் மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய பார்வையில் வரும். அப்போ விடுதலை வெளி வரல. அது எப்படி வெளிவராத விடுதலையில் பெரியார் சொன்னாருன்னு அதை பார்லிமெண்ட்ல போய் ஒரு அம்மா பேசுதுனாக்கா, இப்போ நான் கேட்ட கேள்வி சரிதானே? அப்போ மெடிக்கலா மருத்துவமா இப்படி ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி சரிதானே? ஏன்னா பார்லிமெண்ட்ல பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு ஆவணம். நம்ம கவுண்டம் என்ன சொல்லுவார்ல, இது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்க பாருல, அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல நீங்க பேசுறத ஒருத்தர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அதை பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ரெக்கார்டு, அது ஆவணம், அது பாதுகாக்கப்படணும். நீங்கள் மறுநாள் ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்தோ அல்லது இங்கேயோ யாராவது அதை பற்றின ஆய்வுகள் செய்கிறாங்க, PhD படிக்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்து ஆய்வுகள் செய்யலாம். என்ன பேசியிருக்காங்க அந்த தேதியில், அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்கனாக்கா அது உண்மையாக தானே இருக்கும். அப்போ பெரியார் இப்படி பேசியிருக்காருன்னு எழுதியிருக்காங்க. பெரியார் யார்? நேராக இங்கே வருவான். அப்போ ஏன் பெரியார் இவங்களாம் எதிர்க்கிறாங்கனாக்கா இந்த மொழிக்கு எதிராக பேசியிருக்காரு பாருங்க. அப்போ அதனால தான் இவங்களாம் எதிர்க்கிறாங்க. அப்போ யார் எதிர்த்தா? இங்கே ஒரு பாலியல் பொறிக்கிருக்கான், அவன் எதிர்த்தான். அவன் என்னென்ன பேசியிருக்கான்? அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது இவனும் பேசியிருக்கான், அப்போ இவன் உண்மையானவன், அப்போ இவன் பேசுறது முழுக்க உண்மை. இப்படி இந்த ஆய்வுகள் வந்து கண்டினியூஸாக இப்படி போகுது. அதனால தான் நேற்று நாம ஒரு கவுண்டருடைய போட்டு வச்சோம், இந்த அம்மா பேசின தேதியில் வரல அப்படிங்கிறத நம்ம சொல்லி வச்சோம். இந்த மாதிரி பல பொய்களை, பல வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. பெரியார் அதை சொன்னார், பெரியார் இதை சொன்னார் அப்படிங்கிற புழுகு மூட்டைகளை அவங்க புளிக்கிட்டே இருப்பாங்க. அதற்காக அப்போ அந்த ஒரு அளவுகளை வைக்கிறீங்கள, பெரியார் இதை சொன்னார் அதனால நான் பெரியார் எதிர்க்கிறேன். அப்போ அதே அளவுகளை பாரதிக்கும் வை. பாரதி என்ன சொன்னார்? சமஸ்கிருதத்தை எல்லாரும் படிங்கன்னாரு, ஹிந்தியை படிங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? அதனால தானே பெரியார் கலாச்சாப்பில் செந்தமிழ் நாடனும் போதில்லை, காதில் வெங்காயம் வந்து புது காதலில் அப்படின்னு அவர் ஏன் கலாச்சாரம்? இதனால தான். அப்போ பாரதியை நீ மறுவாசிப்பு செஞ்சியா இல்லையா? அவர் சமஸ்கிருதம் வேணுங்கிறாப்புல, ஹிந்தி வேணுங்கிறா. இல்லை நாங்கள் அதை ஒதுக்கிட்டோம், மற்றபடி பாரதி வந்து பெண்களுக்கான உரிமைகளுக்காக பாட்டு பாடியிருக்காரு. ஓடி உடையாள் பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அப்புறம் அந்த இதுனாங்க தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் இப்படிலாம் எழுதியிருக்காரு. அப்புறம் சட்டங்கள் ஆளுவதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்துவதும் இதெல்லாம் பாடியிருக்காருங்க. அவர் வந்து ஒரு பெண்ணுரிமை போராளி. அப்புறம் வந்து சாதியெல்லாம் இல்லைன்னு கூட பாடியிருக்காரு பாருங்க. அதை மட்டும் நாங்கள் ஏற்கிறோம், இதை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு அளவுகளை வைக்கல. அந்த மாதிரி நீ பெரியார்கிட்ட வச்சுட்டு போவோம் அளவுகளை. அது இல்லைங்கிறது வேற, அவன் சொல்றதான் பொய்ங்கிறது வேற. அது உண்மையாகன்னு நீ நினைச்சுக்கிட்டா கூட அதை ஒதுக்கிட்டு மற்ற விஷயங்கள் எடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, பெரியார் என்கிற லெகசியை தமிழ்நாட்டிலிருந்து காலி செய்ய வேண்டும். ஏன் இப்ப தமிழ்நாட்டிலிருந்து காலி செய்ய வேணும்னாக்கா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற அரசியலை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அந்த அரசியலை முன்னெடுத்தது பெரியார் அவர்கள் மட்டும்தான். அவருடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒண்ணுதான், பார்ப்பனர் அல்லாதாருடைய நலன். அது SC ST BC MBC அது வந்து பிரிப்பதற்காக அப்படி வச்சாங்களே தவிர, பெரியார் எப்படி பார்த்தாருனாக்கா பாப்பான் இல்லாதவன், 2 கேட்டகரி தான். இதுதான் வரலாறு. இப்ப பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் இல்ல? ராஜகோபாலாச்சாரி சிஎம்மாக இருக்கும் பொழுது 10 அமைச்சர்ல 4 அமைச்சர் பாப்பான், பாக்கி 6 அமைச்சர் தான் பாப்பான் இல்லாதவன். அந்த 4 அமைச்சர்லையும் ஏற்கனவே ஊழல் பண்ண பாப்பான்லாம் திரும்ப போட்டு வச்சிருந்தான் ராஜகோபாலாச்சாரி. அப்படி இருந்த அமைச்சரவை இன்னைக்கு டோட்டலா நான் சொல்றது 1930களில் 10 அமைச்சர்ல 4 அமைச்சர் பாப்பான், CM ராஜகோபாலாச்சாரியும் பாப்பான் தான். இந்த அமைச்சரவை 1930 இருந்த அந்த அமைச்சரவை இன்னைக்கு 2026 இன்னைக்கு 2021 என்னவாக மாறி இருக்குனாக்கா, பார்ப்பனர்களே இல்லாத சட்டமன்றமாக மாறி நிற்குது. இதுக்கு யாரு காரணம்? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இந்த வழி வந்த திராவிடம், சமூக நீதி, சுயமரியாதை இயக்கம், இதுதான் காரணம். நீங்க இப்படி பாருங்க, CM பாப்பான்,
குலக்கல்வியை கொண்டு வர்றான், நமக்கு ஸ்கூல் எழுத்து மூடுறான், நம்ம படிக்கக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். 4 அமைச்சர் அதில் பார்ப்பான், 6 பேர் தான் பார்ப்பான் இல்லாதவன். அந்த 6 அமைச்சரும் அந்த பாப்பானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இல்லைனாக்கா அந்த அமைச்சரை தூக்கிடுவான், அந்த சிஎம் பார்ப்பான். இந்த இடம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு பாருங்க. தலைகீழாக புரட்டி போட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, சீரியஸாக உண்மையிலேயே தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டது யாருனாக்கா பெரியார். ஏன் இது மற்ற மாநிலங்களில் புரட்டி போட முடியல? அம்பேத்கர் பிறந்த மண்ணிலேயே அவரால் புரட்டி போட முடியல. நாராயணகுரு அங்கேயும் புரட்டி போட முடியல. வேற எந்த மாநிலங்களிலுமே அவங்களால புரட்டி போட முடியலையே. சமூக சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள், சென்றார்கள், இங்கே மட்டும்தான் நின்றார்கள். பெரியாரால் நின்றார்கள். பெரியார் என்கிற ஒரு சகாப்தம், அவர் போட்ட பேஸ்மெண்ட், நமக்கான எதிரி யார், உன்னுடைய உரிமைகளை யார் பறிச்சது அப்படிங்கிறது நம்ம கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப இந்த லெகசியை உடைக்கணும்னாக்கா பெரியார் என்கிற பிம்பத்தை நீங்க உடைச்சே ஆகணும். அதனாலதான் திராவிட கோட்டையை உடைப்பான்னு சொல்றான்ல. நீங்க இந்த லெகசியை உடைக்காம தமிழ்நாட்டை ஒருபோதும், ராகுல் காந்தி சொன்னார்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒருபோதும் பார்ப்பனர்களால் இனி ஆளவே முடியாது என்கிற சகாப்தத்தை உருவாக்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்ப அவனுங்க ஏன் பதறானுங்கனாக்கா இந்த லெகசியை உடைக்கணும். இது நான் சொல்லல, நியூ பிஜேபின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நளின் மேத்தான்னு ஒருத்தர் எழுதுனது, ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த நளின் மேத்தா திராவிடர் கழகத்தில் மாநில பொறுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கினாக்கா அது தவறு. அவர் ஒரு பிஜேபிக்காரர். மோடி முறையாக ஆட்சியை பிடிச்சாப்புல இல்லை, அப்போ அதற்காக வேலை செய்த ஒரு பிஜேபிக்காரர். அவர் இந்தியா முழுக்க நாங்கள் எப்படி பிரிவினைவாதம் செய்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரிவினைவாதிகள் செய்தோம், எப்படி ஆட்சியை பிடித்தோம் அப்படிங்கிறத புத்தகமாக எழுதியிருக்காரு. அதில் சதன்ற இந்த பக்கம் சவுத்தை பற்றி எழுதும்போது ஒரு 4 பக்கம் தான் எழுதியிருக்காங்க. அதில் சவுத்தை பற்றி எழுதும்போது, தமிழ்நாட்டில் எழுதும் பொழுது, நாங்கள் எங்கே பார்த்தாலும் உள்ளே போயிட்டோங்க, கேரளா உள்ளே போயிட்டோம், கர்நாடகா எல்லாம் உள்ளே போயிட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எங்களால் போகவே முடியலன்னு வாக்குமூலம் கொடுக்குறோம். அதில் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ரஜினிகாந்தை உள்ள இறக்கி பார்த்தோம். ரஜினிகாந்த் இடையில பேசிட்டு இருந்தாரு, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, பெரியாருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த சீசன் முடியுது. அப்போ ரஜினியை வச்சு ஒன்றும் பண்ண முடியலங்கிறது வந்தோடனே ரஜினி கடைசியாக கொடுத்த பைட் இருக்கும், தினத்தந்தியில் அவர் வீட்டு வாசலில் கொடுத்துருப்பாரு. எனக்கு திருவள்ளூருக்கு எப்படி சாயம் பூசை பார்த்தாங்களோ அந்த மாதிரி எனக்கு சாயம் பூசை பார்த்தாங்க, திருவள்ளூருக்கும் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாது, நன்றி வணக்கம்ட்டு பேருப்பாப்புல. அவருக்கு தெரியுது திருவள்ளூருக்கும் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாது சாயம், எனக்கு அப்ப இவரை வச்சு சாயம் பூச முயற்சி பண்ணாங்கன்ற வாக்குமூலத்தை கொடுத்துருக்காப்புல. நளின் மேத்தா புத்தகத்தில் அப்பவே எழுதியிருக்காப்புல, நாங்கள் ஒரு மிக பிரபலமான ஒரு நபரை வைத்து நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் எங்களால் அது முடியவில்லை. அதற்கப்புறம் அதே போன்று திரும்ப நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா பெரியாருங்கிற லெகசியை தமிழ்நாட்டுக்குள்ள உடைக்காம பிஜேபியால் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள்ள போக முடியாது. அதனால் எங்களுடைய டார்கெட்டு பெரியார் என்கிற லெகசியை ஒட்டப்பது மட்டும்தான் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதனாலதான் இந்த பாலியல் பொறுக்கியை வச்சு தொடர்ந்து இப்படி பேச வைக்கிறதுக்கு காரணம்னாக்கா பெரியார் என்கிற லெகசியை உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, பெரியாருக்கு எதிராக ஒருத்தன் இங்கே பேசுறான். இந்த அணில்கள் இருக்கானுங்களே கூப்பிட்டு, ஏண்டா கொள்கை தலைவர்னு பேசுற, இவன் இவ்வளவு தூரம் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கான், நீங்க ஏன்டா எதுவுமே பேச மாட்டீங்கன்னா, பாஸ் நாங்க களத்துல நிக்கிறவங்க கூட தான் பாஸ் நாங்க போட்டி போடுவோம், இவங்கெல்லாம் களத்துல இல்லை பாஸ். அப்படியா பாஸ், இங்க வாங்க பாஸ், பார்லிமெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க பாஸ், அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் பாஸ், அவங்களும் களத்துல இல்லையா? அவங்க ஒரு பொய்யை பேசி வைக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. பெரியார் சொல்லாததா அது ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஒரு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர், அந்த புலவர் இதை பாடுறாப்புல, தமிழ் படிச்சதுனால என்னால பிச்சை கூட எடுக்க முடியல அப்படிங்கிறது அவர் பாடுறாப்புல கவிதையில. அதை பெரியார் கோட் பண்ணி விடுதலை எழுதியிருக்காப்புல. என்னைக்கு தெரியுமா விடுதலை எழுதினாப்புல? இவங்க சொன்ன டேட்ல கிடையாது, 1967 நினைக்கிறேன். 1967 விடுதலையில் அவர் எழுதியிருக்காரு. இவங்க சொன்ன டேட்ல ஆனா வரல. இந்த டேட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது வந்த தேதி அப்படிங்கிறது 13/3/1967 வந்த விடுதலையில் அவர் எழுதியிருக்காரு பெரியார். இப்படி ஒரு புலவர் சொன்னார்னு எழுதியிருக்காரு. இந்த அம்மா போய் பெரியாரே இப்படி சொன்னார்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு இருக்கு. நீ களத்துல இல்லாத சீமான் கூட அவன் பெரியாரை பத்தி பேசுறத நீ கண்டுக்க மாட்ட, நீ சண்டை போறது கூட அவங்க ரேஞ்ச் இல்லைன்னு சொல்ற. அவங்க பினான்ஸ் மினிஸ்டர், நாட்டையே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அந்த கும்பல் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு எத்தனை முட்டை கொடுக்கணும் இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய அவங்க தான். இந்த பட்ஜெட்லயுமே முட்டை தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ஒதுக்கணும் எவ்வளவு ஒதுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடக்கூடிய, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் அந்தமா பேசுத ரெக்கார்டா போய் ஏறும். இனி இப்பவும் வாயை திறக்க மாட்டேனாக்கா நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, இவன் பிஜேபி RSS இறக்கி விடப்பட்டிருக்கிற அடுத்த சீமான் விஜய். கூடிய சீக்கிரம் சீமான் என்ன பேசுறானோ அதை அப்படியே விஜய் பேசுவான், விஜய் கட்சியில் உள்ள பேசுவாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அதனால ஒவ்வொரு முறையும் இதே போன்று குருமூர்த்திக்கு பிறந்தவனுங்க, மோகன் பகவத்துக்கு பிறந்தவனுங்க, கோல்வாலுக்கு பிறந்தவனுங்க, எனக்கு கோவை ராமதாஸ் சொன்னா உனக்கு கோவம் வருதுன்னு சொல்றல, உனக்கு உன்னை கோவப்படுத்துறதாண்டா இங்கே வேலையே. நான் ஆக்சுவலாக அப்படி பேசுறவன் கிடையாது, நம்புங்க. சிரிக்க சிரிக்கக்கூடாது.
ஆனா உன்னைய பார்த்தா எனக்கு பேசணும்னு தோணுது. கோவை ராமகிருஷ்ணன் சொன்னோடனே கோவம் வருது. அவர் ராஜாஜிக்கு பிறந்தவரா? கோவம் வேற வருமா உனக்கு? சர்தான் வா பலே உள்ளே தேவா ரைட்ரா, இனி எல்லா மெடலும் போட்ட வேண்டியதுதான். ஏன்னா இத்தனை வருஷமா சீண்டிட்டு இருந்தான்ல, ஒரு 4 மேடைக்கு இந்த கதறான். இன்னும் 2 மேடை சேர்த்து போட்டோம்னாக்கா லிட்டரலாக டெட் நோட் எழுதி வச்சிருவான். என்னுடைய சாவுக்கு காரணம் மைனரும் அதர்ம மனோஜும் தான் அப்படி எழுதி வச்சே போடுவாங்க போல் இருக்கு. அதனால இறுதியாக இதை இவ்வளோ நேரம் காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக ஒருத்தருக்கு சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அது யாருன்னாக்கா அந்த டிரைவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.